அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிப்ரவரி 23, 2025 தேசிய சீர்திருத்த இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களுக்கான வாராந்திர கூட்டம். நான் உறுதிமொழி வாசிக்கிறேன், எல்லாரும் மனசுக்குள்ள சொல்லிக்குங்க. இந்திய குடியரசர்களின் உறுதிமொழி. இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்த ஒரு குடியரசாக நிறுவவும், அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாயம், பொருளியல், அரசியல், நீதி, எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு இவற்றில் தன்னுரிமை, சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யவும், அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன்பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஈங்கிதனால் இந்த அரசமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொண்டோம். நாங்கள் சட்ட வல்லுநர்கள் அல்ல, அறிவியல் மருத்துவ விஞ்ஞானிகள் அல்ல. ஆனால் இந்திய அரசமைப்பு சாசனத்தை இயற்றி அமல்படுத்திய முன்னோர்களின் வீரிய வித்தாக சுய சிந்தனையுடன் வாழும் அதிகாரம் பெற்ற இக்குடியரசின் மன்னர்கள் ஆவோம். நன்றி. நம்மளுடைய இன்றைய தலைப்பு குற்ற வழக்குகளை கையாள்வதற்கான சட்டங்கள். இது பத்தி நம்ம சகோதரர் காமாட்சி சங்கர் ஒரு சுருக்கமான உரை தரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க ஜாயின் பண்ண சொல்லி அவங்களுக்கு நினைவூட்டல் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் அவரை திரும்பவும் ஒரு முறை அழைப்பு கொடுத்துட்டு வரேன். வணக்கம் அண்ணா. அழைப்பு கொடுங்க, அவர் கூட்டத்துல கலந்துட்டோம். இது ஒரு விரிவான ஒரு அடிப்படையான ஒரு வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். காமாட்சி வந்துட்டாரு. நீங்க ஒரு பிரீஃப் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்களாம்மா? வணக்கங்க. ஆமாங்க, சரி மேடம் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லுங்க. சரி, உங்க பிரீஃப்க்கு அப்புறம் நான் என்னுடைய விரிவான உரையை வச்சுக்கிறேன். இது வகுப்பு பிரீஃப் பேசிடுறாங்க. சரிங்க சரிங்க. அந்த நேரத்துக்குள்ளார அதிகபட்சம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்குள்ளார முடிச்சுக்கலாம். சரி, நன்றி அண்ணா. வீடியோ ஆன் பண்ணீங்க காமாட்சி? காமாட்சி, உங்களுடைய உரையை துவங்கலாம். சரிங்க, எனக்காக காத்துட்டு இருந்தீங்களா? நான் மீட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல நினைச்சிட்டு இருக்காங்க. மீட்டிங் ஆரம்பிச்சாச்சுங்க. சரிங்க சரிங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. உறுதிமொழியில முடிஞ்சது. மன்னிக்கணுங்க, கீழே என் பையன் ஒரு பெரிய போராட்டமே நடத்தினான் என்னை மேல வர விடாம. இப்பதான் தப்பிச்சு ஓடியாருந்தேன். சரிங்க. அதாவது எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது குற்றவியல் வழக்குகள்ல எந்தெந்த சட்டங்கள் முக்கியமானது, குற்றவியல் வழக்குகள்ல என்ன விஷயங்களை நம்ம என்ன மாதிரியான நடைமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் தான் இன்னைக்கு முக்கியமான இன்றைய தலைப்பு.
இப்ப நம்ம குற்றவியல் நடைமுறைகள் அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பாலும் வந்து நம்ம குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் சிஆர்பிசின்னு இருந்துச்சு. இப்ப போன வருஷம் ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த சட்டம், பிஎன்எஸ்எஸ் 2023 அப்படிங்கிற அந்த சட்டத்தின்படிதான் இந்த குற்றவியல் விசாரணைகள் எல்லாமே நடக்குது. ஆனா நீங்க இதுக்கெல்லாம் ஆதி மூலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சட்டங்களுக்கும் வந்து மூலம் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய அரசமைப்பு சாசனம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அரசமைப்பு சாசனத்திலையும் ஒரு சில உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா குற்ற வழக்குகள்லையும் எப்படி வந்து நடந்துக்கணும், குற்றம் சாட்டப்பட்டவங்க இல்ல அந்த வாதி அவங்களுக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கறதும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுப்பு 20 ஏ, அதே மாதிரி உறுப்பு 21, இன்னும் உங்களுக்கு உறுப்பு 14, 15 இதுல எல்லாத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டங்கள் வந்து இந்த சட்டங்களோட கொள்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் இந்த உறுப்புகள்ல இருந்து. ஸோ நம்ம அரசமைப்பு சாசனம் முக்கியமானது. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குற்றவியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்ப பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சட்டம் தான் வந்து முக்கியமானது. குற்றவியல் நீதிமன்றங்கள் வந்து எப்படி ஒரு வழக்கை வந்து விசாரிக்கணும், புகார்தாரர்கள் வந்து எப்படி புகார் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. நீதிமன்றங்கள் மட்டும் கிடையாது, முக்கியமா காவல்துறையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து அவங்க கிட்ட முறையிடப்பட்டா இல்ல ஒரு குற்றம் நிகழ்ந்தது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரியான நடைமுறைகளை வந்து கையாளணும் அப்படிங்கறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸ்ல இருந்து தான் அவங்க எடுத்து அவங்க வந்து அதன்படிதான் அவங்க நடக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நடைமுறைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. இதுல குற்றங்களுக்கான தண்டனைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. போன வருஷம் ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தின் கீழே ஒரு ஒரு குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இது முதன்மையா இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாக்குறது. பெரும்பாலான குற்றங்களுக்கான தண்டனைகள் வந்து இந்த சட்டத்திலேயே இருக்கும். சில சிறப்பு தண்டனை சட்டங்களும் இருக்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், போக்சோ, இந்த மாதிரி பழங்குடியினர் இவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த சட்டங்கள், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த சட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன தண்டனை அப்படின்னு சொல்லும். ஒரு சில சட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சிவில் விஷயமா இருக்கும். ஆனா அதுல ஏதாவது ஒரு சில பிரிவுகளுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு குற்றமா கருதி அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற பிரிவுகள் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 138 ஒரு செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா அது குற்றம், அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படிங்கறது அந்த செக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற பல சட்டங்கள்லயும் வந்து குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த அந்த சட்டங்களை வந்து நம்ம கையில எடுத்து அதுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அதன்படி நம்ம புகார்களை வந்து வைக்கலாம். ஆனா ரொம்ப முதன்மையானது நடைமுறைகள் அப்படின்னு பாக்குறப்ப இன்னைக்கு தேதிக்கு பிஎன்எஸ்எஸ் தான். சரிங்களா? அது போக காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி நடக்கணும், அப்படி அவங்க வந்து எப்படி அவங்களுடைய தினசரி வேலைகள், ஒரு காவல் நிலையத்துல வந்து என்னென்ன மாதிரியான ஆவணங்களை வந்து அவங்க பராமரிக்கணும், ஒரு ஒரு புகார் கொடுக்க வந்தா எப்படி நடந்துக்கணும், அந்த புகார் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மாநில அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது பெரிய வால்யூமே இருக்கு. அதுல வால்யூம் 1 and 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே கிடைக்குது. அதுல ஒரு 800 சொச்சம் பிரிவுகளுக்கு மேல இருக்கு. சரிங்களா? நீங்க ரொம்ப எல்லாம் அதை அது 800 சொச்சம் பிரிவையும் எல்லாம் நம்ம படிக்க வேண்டியது. நம்மளுக்கு தேவையான அந்த விஷயங்களை வந்து நீங்க ஒரு டிக்ஷனரியை பயன்படுத்துற மாதிரியே நீங்க அதுலயும் பாத்துக்கலாம். ஆனா அதை விட ரொம்ப முதன்மையானது உங்களுக்கு சிஆர்பிசிலேயே அதாவது பிஎன்எஸ்எஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மையான
அந்த நடைமுறைகள் எல்லாமே அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் இந்த விஷயங்கள். அதாவது ஒரு குற்றவியல் நடைமுறைகள்ல முக்கியமான சட்டங்கள் என்ன, முக்கியமான இந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் தான். பிஎன்எஸ்எஸ், பிஎன்எஸ் அண்ட் போலீஸோடைய அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். சரிங்களா? இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக பிஎஸ்ஓ வந்து நீங்க பெரும்பாலும் எங்கேயும் பயன்படுத்த வேண்டிய தேவை வந்து ரொம்ப அரிதாக தான் ஏற்படும். ஆனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் தான் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு கை கொடுக்கற மாதிரி இருக்கும். இதுல இப்ப வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு குற்றத்தை வந்து முறையிடணும் அப்படின்னா அந்த குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து காவல் ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. அது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா அப்படின்னு பார்ப்பாங்க. சரிங்களா? காக்னிசபிள்னா என்னன்னா புலனாகக்கூடிய குற்றம். இப்போ ஒரு கொலை நடக்குது, ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா அது பார்த்த உடனே அது குற்றம்னு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னு இருக்கும். இதே வந்து பார்த்த உடனே 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அது பார்த்த உடனே அது குற்றமா இல்லையான்னு சொல்ல முடியாது நார்மலா. ரைட்டுங்களா? ஒருத்தர் இன்னொருத்தர் அவமானப்படுத்திட்டு கூட இருக்கலாம், அது குற்றம். ஆனா அது பார்த்த உடனே அது குற்றமா இல்லையான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம அந்த காவல் ஆய்வாளர்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் அவங்க கிட்ட புகார் வந்துச்சு அப்படின்னா உடனடியா வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து அவங்க பதிவு செய்யணும். சரிங்களா? அப்படி அந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்குள்ள தண்டனை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை அதுல வந்து அவங்க ஏதாவது ஒரு முதற்கட்ட ஒரு விசாரணை நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிஎஸ்பி அளவுல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி கிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு ஒரு சின்ன விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி அவங்க கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணலாம். இது 2வது. இதே வந்து நான் காக்னிசபிளா இருந்துச்சு அப்படின்னா அவங்க இப்படி ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு எழுதி அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட நீதிமன்றம், எப்பயுமே இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்ப நான் இருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பூர் மாவட்டத்துக்குன்னு சொல்லிட்டு திருப்பூர் சிட்டிக்கு வந்து ஒரு கமிஷனர் இருப்பாரு. தென் திருப்பூருடைய மற்ற பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, ரூரல் இருக்கு பாத்தீங்களா, மற்ற கிராமங்கள், தாலுகா, ஸோ இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இருப்பாரு, எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. இந்த இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறைய காவல் நிலையங்கள் இருக்கும். இப்போ எங்க தாலுகாலே வந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில காவல் நிலையம் இருக்கு, தளி, அப்புறம் மடத்துக்குளம், கனியூர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 காவல் நிலையங்கள் இருக்கு. ஸோ இப்ப இந்த காவல் நிலையங்களுக்கு இன்னும் தனியா வந்து நீதிமன்றம் இருக்கும். இப்ப எங்க உடுமலைப்பேட்டையில 2 நீதிமன்றம் இருக்கு, குற்றவியல் நீதிமன்றம். ஸோ அதுல ஒரு சில ஊர்கள் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் நீதிமன்றத்துல அட்டாச் ஆயிருக்கும். மற்ற ஊர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2வது நீதிமன்றத்துல அட்டாச் ஆயிருக்கும். இப்போ மடத்துக்குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் வந்து பாத்தீங்கன்னா மடத்துக்குளத்துல இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்துல அவங்க வழக்குகள்லாம் அந்த காவல் நிலையத்தோட எல்லைக்குள்ள நிகழக்கூடிய குற்ற செயல்கள், அந்த வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மடத்துக்குளம் நீதிமன்றத்துக்கு போகும். சரிங்களா? ஸோ இதுதான் கட்டமைப்பு. ஸோ நீங்க அந்த வழக்கு கொண்டு போய் நீங்க அங்க ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா அந்த காவல் நிலைய அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கோட அந்த புகாரை எழுதி நீதிபதி கிட்ட அதை வந்து சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். நீதிபதி வந்து இதை வந்து நீங்க வழக்கா எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆர்டர் போட்டா மட்டும்தான் அந்த காவல் நிலைய அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண முடியும். எந்த ஒரு புகாரா இருந்தாலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு தான் அவங்க வந்து விசாரணைக்கே வந்து வர முடியும். அந்த 3 to 7 வருஷம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி அப்படிம்பாங்க, அதை அவங்க பண்ண முடியும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற விஷயத்துல குற்றம் வந்து வெளிப்படுதா இல்லையாங்கிற அளவுக்கு தான் அவங்க பண்ண முடியும்.
சரிங்களா? இந்த விஷயங்களை வந்து நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியிருக்கு. இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா லட்சத்துல ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா காவல் ஊழியர்களும் அவங்க அத்துமீறது இதெல்லாமே வந்து அதனாலதான் நடக்குது. ஸோ இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளை வந்து தற்காத்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்க விசாரணையெல்லாம் நடத்தி அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க நீதிமன்றத்துல. அந்த சார்ஜ் ஷீட்டு படி அதுக்கப்புறம் தான் வழக்கு நடக்கும். வழக்கு விசாரணை இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுல வந்து சாட்சிகளை வந்து விசாரிக்கிறது, குறுக்கு விசாரணை பண்றது, அப்புறம் சாட்சிகள் விசாரணை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் போகும் ரெண்டு பக்கமும். இது தரப்பு வாதங்கள் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இது ஒரு ஒரு காவல் நிலையத்திலே அவங்களே வந்து அந்த வழக்கை வந்து ப்ராப்பரா எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு அவங்க கொண்டு போனா இது ப்ரொசீஜர். ஒரு சமூகத்துல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா எல்லா குற்றங்களுமே அது காக்னிசபிளா இருக்கட்டும் நான் காக்னிசபிளா இருக்கட்டும் இந்த எல்லா குற்றங்களுமே சமூகத்துக்கு எதிராக நடக்கிறதா தான் அர்த்தம். ஏதோ ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் இல்ல ஏதோ ரெண்டு கும்பல் இடையில நடக்கிற பிரச்சனை இதா அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்லாம் கிடையாது. சமூகத்துல ஒரு குற்றம் நடக்குதுன்னா அது எல்லாத்துக்கும் எதிராக நடக்கிற குற்றம் தான் அது. ஸோ அதனாலதான் எப்பயுமே த ஸ்டேட் வெர்சஸ் த எனிமி அப்படின்னு தான் இருக்கும் பெரும்பாலான குற்ற வழக்கு. காவல்துறை அவங்களே வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்களே வழக்கு நடத்துறப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நீதிமன்றத்துக்குமே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பாங்க. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வந்து அந்த கேஸே நடத்துவார். பாதிக்கப்பட்டவங்க எதுவும் வக்கீல் வைக்க வேண்டியது அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இது வந்து இப்படி ப்ரொசீஜர் நடக்கும். இதே வந்து இப்ப நீங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறீங்க, அது மேல அந்த காவல் ஊழியர் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீங்க வந்து அந்த புகாரை வந்து நீங்க இந்த எஸ்பிக்கு வந்து நீங்க மேல்முறையீடு பண்ணணும். சரிங்களா? அந்த எஸ்பியும் வந்து அது மேல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நேரடியாவே நீதிமன்றத்துல புகார் கொடுக்கலாம். இதை வந்து தனி புகார் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா தான் செலவு. 50 ரூபாய்க்கு நீங்க வந்து இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிட்டீங்கன்னா போதும். உங்க பிரச்சனை என்ன அப்படிங்கறத எழுதி குற்றவாளிகள் யார் அப்படிங்கறத சொல்லி நீங்க வந்து மனு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா தான் செலவு. அந்த வழக்கை வந்து நீங்களே வந்து நடத்தலாம். நீங்க அந்த மனுவை கொண்டு போய் அங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை எடுத்துக்கிட்டு ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க. ஒரு முதல் கட்ட ஒரு விசாரணை பண்ணுவாங்க உங்ககிட்ட. அதுக்கப்புறம் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. உங்களை கூண்டில் ஏற்றி உங்ககிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்குவாங்க. என்ன நடந்துச்சு இந்த சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்ல எல்லாத்தையும் டைப் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வேற சாட்சிகள் இருந்துச்சுன்னா எல்லா சாட்சிகள்கிட்டயும் அதே மாதிரி எடுத்துட்டு அந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணு நீங்க வந்து இந்த மாதிரி தனிப்புகார் கொடுக்கறப்ப நீங்க வந்து எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு நீங்க புகார் கொடுக்கலாம். அது ஒரு வகை. இல்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கேஸ் நடத்துற மாதிரியும் நீங்க பண்ணலாம். எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்காம குற்றவாளிகளுக்கு என்னென்ன பிரிவுல வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி அதையே வந்து நீங்க ஒரு ரிலீஃபா உங்களுக்கு தேவையான நிவாரணமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஆயிடும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பிரிவுகள் இருக்கு. நான் பிரிவுகள்லாம் சொல்றது இந்த இடத்துல இந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கிக்க முடியும்னு தெரியாதனால அதையெல்லாம் தவிர்க்கிறேன். சரிங்களா? அந்த பிரிவை குறிப்பிட்டு நீங்க மனு பண்ணீங்க அப்படின்னா அதை கோர்ட் எடுத்துக்கும். சரிங்களா? ஒவ்வொரு குற்ற வழக்குலையும் வந்து அதோடைய கட்டங்கள் இதுதான். முதல்ல வந்து நீங்க அந்த ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது பிரைம் விட்னஸ் கிட்ட மற்ற விட்னஸஸ் கிட்ட ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸ் கிட்டையும் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை வந்து ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எதிர்த்தரப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்க அந்த குற்றத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. சரிங்களா? ஸோ அதையும் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. முதல் கட்டம் இந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி பண்றாங்கன்னு இன்னும் தெரியல நமக்கு கொஞ்சம் சரியா. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிரி தரப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஆஜராவாங்க. அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை இதெல்லாமே நடக்கும்.
வழக்கு விசாரணை முடிஞ்ச உடனே இருதரப்பு வாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ், கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் தான். ஜென்ரலா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை. இதுல பெரும்பாலும் இந்த வாய்தா அப்படிங்கறத வச்சுட்டா வழக்குல வந்து ரொம்ப நாள் வந்து காலம் தாழ்த்துறாங்க. இந்த வாய்தாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தகுந்த காரணம் இல்லாம வந்து அதை வாய்தா போடவே முடியாது. உங்களுக்கு சிவில்ல கூட 3 தடவை அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் இருக்கு சட்டத்திலேயே. ஆனா கிரிமினல்ல அப்படி கூட இல்லை. நீங்க 3 தடவை வாய்தா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் நடைமுறை சட்டத்துல இல்ல. வழக்கு விசாரணைக்கு வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து விசாரிச்சு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து ப்ரொசீஜரா இருக்கு. ஆனா நீதிமன்றங்கள் வந்து பெரும்பாலும் வழக்குகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற காரணமா வச்சு ஒவ்வொரு விசாரணைக்கு இடையில குறைஞ்சபட்சம் 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. சில சமயம் 1 மாசம் 2 மாசம் கூட எடுத்துக்கிறாங்க ஒரு விசாரணைக்கும் அடுத்த விசாரணைக்கும் இடைப்பட்ட காலம். ஸோ இதனாலேயே பல வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சில வருடங்கள் கூட ஆயிடுது. நான் அதுலயும் இப்ப கொடுங்குற்றங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா விசாரிச்சு விரைவாகவும் தீர்ப்பு கொடுக்கறதையும் நம்ம இப்ப பாக்குறோம். சரிங்களா? ஸோ அதுவும் நடக்குது. நம்ம இந்த விஷயங்களை வந்து இந்த நடைமுறைகளை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இப்ப நமக்கு ஒரு குற்றம் நடக்குது, இல்ல ஒரு குற்றம் நமக்குன்னு இல்லை, நம்ம சுத்தி இருக்கிற யாருக்கு நடந்தாலும் அதே மாதிரி நமக்கு நடந்தாதான் நம்ம வழக்கு போடணும்னா கிடையாது. சமூகத்துல யாருக்கு ஒரு குற்றம் நடந்தாலும் நீங்க வந்து வழக்கு போட முடியும். சரிங்களா? ஸோ நீங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்பயாவது அந்த பிரச்சனைக்கான தண்டனை என்ன, அந்த குற்றத்துக்கான தண்டனை என்ன அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க இந்த சட்டங்கள்ல போய் நீங்க பாக்குறது மூலியமா நீங்க இந்த விஷயங்களை வந்து இன்னும் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். குற்ற வழக்குகள்ல அந்த தீர்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ அந்த தீர்ப்புகளை படிக்கிறது மூலியமா ஒரு குற்ற வழக்கை வந்து நீதிமன்றம் எப்படி அணுகுது, அந்த வழக்குகளை வந்து எதன் அடிப்படையில வந்து தீர்ப்புகள் கொடுக்கறாங்க அப்படிங்கிற விஷயத்திலையும் அந்த விஷயங்களையும் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் பேசிக்ஸ். ஸோ நான் என்னுடைய இந்த உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இதுல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம ஜெய்சல் ஐயாவும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம். நன்றிங்க. நன்றி காமாட்சி ஐயா. ரொம்ப சுருக்கமா நிறைய நடைமுறைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நுட்பமா விளக்கி இருக்கிறாரு. இது களத்துல வழக்காடுறவங்களுக்கு இந்த சின்ன உரை வந்துட்டு ரொம்ப ஆழமான கருத்துக்களை, உட்பொருட்களை கொண்டதா இருக்கும் அப்படிங்கிறது களமாடிட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்டாங்கன்னா இது புரிய வரும். இப்ப கேட்டு புரிஞ்சுக்கிறவங்க எதிர்காலத்துல குற்ற வழக்குகளுக்காக களமாடும் போது இதை மீண்டும் கேட்கும்போது இதனுடைய அர்த்தங்கள் புரிய வரும். காமாட்சி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ என்னுடைய வெர்ஷன் ஆஃப் ஸ்பீச் இது. நான் கொஞ்சம் ஒவ்வொரு மனிதர்களுமே அவங்களுடைய எண்ணங்களால ஒரு விஷயத்தை அணுகிறது மாறுபடும். அந்த மாறுபாடுகள் அப்படிங்கிறது முரண்களா பார்க்க வேண்டியதில்லை, அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச், அதை அணுகக்கூடிய முறையா எடுத்துக்கலாம். நம்ம நான் அணுகிற முறை அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அவரோட அணுகுமுறைங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நாங்க நிறைய கலந்து பேசிக்குவோம், நிறைய விவாதங்கள் நடக்கும். ஏத்துக்காம ரொம்ப கடுமையான விவாதங்கள்லாம் பல முறை நடந்திருக்குது. அதெல்லாம் பின்னாடி நாங்க ஷேர் பண்றோம். என்னுடைய மொபைலோட டேட்டா ஃபில் ஆகுறதும் அவரோட மொபைல் டேட்டா ஃபில் ஆகுறதும் நாங்க 2 பேரும் பேசிக்கிற கால் ரெக்கார்ட்ஸ்னாலதான் அப்படின்றது காமாட்சி சொன்னாரு. என் மொபைல்ல ஃப்ரீ பண்ணணும், மெமரியை ஃப்ரீ பண்ணணும்னா ஒன்றும் பண்ண மாட்டேன் நான்.
கால் ரெக்கார்ட்ஸ்ல போய் நீங்களும் நானும் பேசினது மட்டும் அழிச்சிருவேன். உடனே கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னாரு. அது அப்பதான் நான் கூட செக் பண்ணி பார்த்தேன், அதுதான் உண்மை. அவர்கிட்ட பேசுறதை விட இன்னும் அதிகமா நிறைய பேர்கிட்ட பேசுறேன், வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட தான் பேசுறது இல்லை அப்படின்னு 4 வருஷமா பெரிய புகார் தான். நீங்க இருக்கீங்க அவ்வளவுதான், ஆனா நீங்க யாருக்கிட்டையும் வந்துட்டு கம்யூனிகபிளா இல்லை அப்படிங்கிறது எங்க வீட்டினுடைய புகார். சரி, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம சாப்டருக்குள்ளார போயிடலாம். எது குற்றம்? குற்றம்னா எது அப்படிங்கிறது முதல்ல வேணும். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் குற்றம்னா எது அப்படின்றத பிஎன்எஸ் அப்படின்ற சட்டம் முதல்ல வந்து ஐபிசி அப்படின்னு இருந்தது. இப்ப அந்த ஐபிசிவே செக்ஷன்ஸ் எல்லாம் மாத்தி சில ஏற்கனவே இருந்ததுல சில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி பேரை மட்டும் மாத்தி பிஎன்எஸ்ன்னு பேர் மாத்திருக்காங்க 2023. அதுதான் இப்ப நடைமுறையில் இருக்குது. ஐபிசினா இந்தியன் பீனல் கோடு, தமிழ்ல இந்திய தண்டனை சட்டம். நாம சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூ ஐபிசி, புதிய இந்திய தண்டனை சட்டம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பிஎன்எஸ் அது ஐபிசி 3 எழுத்து, பிஎன்எஸ் 3 எழுத்து. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா புது சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ். இதுதான் எதெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லுது. குற்றம்னா எது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுது. அதே மாதிரி அந்த குற்றங்களுக்கான தண்டனை எது? பெரும்பாலான குற்றங்கள் எல்லாமே இதுல பட்டியலிடப்பட்டிருக்கு. அதற்கான தண்டனை வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த பிஎன்எஸ் ஆக்ட் 2023. இது தவிர நிறைய சட்டங்கள், அதாவது நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய நிறைய சட்டங்கள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கார்பரேட் அஃபேர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. அப்புறம் அதாவது கம்பெனிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதுல அதுக்கு சட்டம் இருக்கு. ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் இருக்குது. தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய குற்றங்களுக்கும் அதுலயே தண்டனைகள் சொல்லியிருப்பாங்க. இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு, சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தேவைகளுக்கு இயற்றப்பட்ட சட்டம். அந்த குறிப்பிட்ட சட்டத்தில் அந்த சட்டத்துக்கு முரணாக இருக்கும் குற்றங்களுக்கு தண்டனை என்ன அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த தண்டனைகளின் படியும் அந்த குற்றங்களுக்காக தண்டனை வழங்க முடியும். இந்த தண்டனைகள்லாம் வழங்குறது அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல வந்து ஃபைன், அதாவது பெனாலிட்டி அப்படிங்கிறது ஒரு அபராதமாகவும் இருக்கலாம், சிறை தண்டனையாகவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்துட்டு யாரு அந்த சட்டப்படி யார் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு சிலர் அந்த நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கே அதுக்கான அதிகாரத்தை அந்த சட்டத்தின் மூலமா கொடுத்திருப்பாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரியான எந்த தண்டனைகளா இருந்தாலும் நீதிமன்றங்கள் மூலமா தான் இந்த தண்டனைகள் வந்துட்டு வழங்க முடியும் பெரும்பாலான விஷயங்களுக்கு. இது மாதிரியான சிறப்பு நடைமுறை சட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு அபராதம் விதிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அந்த அபராதம் விதிக்கிறதுக்கான அதிகாரம் கொண்டவங்க யாரு அப்படிங்கிறதையும் அதுலயே சொல்லியிருப்பாங்க. சொல்லாத பட்சத்துல நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். நீதிமன்றம்னா எந்த நீதிமன்றம் அப்படின்றது, ஒரு குற்ற வழக்குல குற்றம்னா எது அப்படிங்கிறது எங்கெங்க சொல்லியிருக்காங்கன்றதை இப்ப சொல்லியாச்சு. குற்றத்திற்கான தண்டனைகள் என்னென்னங்கிறதும் அந்த சட்டங்கள்லயே இருக்கும். பெரும்பாலான குற்றங்களுக்கு, பொதுவான குற்றங்களுக்கு பிஎன்எஸ் 2023 சட்டத்திலையும் மற்ற இந்த சட்டங்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதுல அதற்குண்டான முரண்பாடுகளுக்கு உண்டான குற்றங்களுக்கான தண்டனைகளும் சொல்லப்பட்டிருக்கும்.
இந்த குற்றங்கள் நிகழும்போது நீதிமன்றங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான நீதிமன்றங்கள் இதை வந்துட்டு விசாரிக்க முடியும் அப்படின்னா, குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஜட்ஜ் கோர்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்புறம் செஷன்ஸ் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு. மாவட்ட நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நீதிமன்றங்கள் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த படிநிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கீழே தான் அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்ஜட்ஜ், அதுக்கு கீழே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஸோ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட் அப்படிங்கிறது இருக்கும். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் செஷன்ஸ் கோர்ட்டும் எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்துல தான் அமைஞ்சிருக்கும். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு தாலுகாவுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கோர்ட் இருக்கும். ஒவ்வொரு தாலுகாவுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கோர்ட் இருக்கும். அப்ப ஒரு கோர்ட்டு குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தாலுகாலையும் இருக்கும். இந்த நீதிமன்றங்கள் தான் பெரும்பாலான விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய நீதிமன்றங்கள். ஒரு சில குற்றங்கள் இந்த நீதிமன்றங்கள் விசாரிக்கிற இந்த நடைமுறையை எப்படி பண்றாங்க அப்படின்னா, நீதிமன்றங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வச்சிருக்காங்க. இப்போ குற்றம்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ குற்றத்தை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். இப்ப இந்த நீதிமன்றங்களுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு? இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இன்னொன்னு இருக்குது. அது வந்து போலீஸ். ஒரு குற்றத்தை புலனாய்வு செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? சோ இந்த 3 விஷயங்களை வந்துட்டு நாம எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு குற்றம் அப்படின்னா குற்றம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இடம், அந்த இடத்தை சார்ந்த அந்த இடம் எந்த நில வரையறைக்குள்ள வருது, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது ஜியோகிராபிக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. இத நில வரையறை அப்படிங்கிறது ஒரு பவுண்டரி, ஜியோகிராபிக்கல் பவுண்டரி வச்சிருப்பாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த ஜியோகிராபிக்கல் பவுண்டரிக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அதை வந்துட்டு அசைன் பண்ணிருக்கு அப்படிங்கிறது, அந்த போலீஸ் ஸ்டேஷனை எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அசைன் பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது என்னோட பர்வியூல, அதாவது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நான் விசாரிக்கக்கூடிய இடத்துல இந்த வழக்கு இருக்கா அப்படின்ற கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கா. ஒரு போலீஸ்ல போய் நீங்க ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு குற்றம் நடந்த இடம் அந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்டதா அப்படின்னு இருந்தாதான் அந்த காவல் நிலையம் அதை விசாரிப்பாங்க. விசாரிக்கிறதுக்கும் குற்றத்தை பதிவு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ 0 FIR அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில வேணாலும் எந்த பகுதியில நடந்த குற்றத்தை வேணாலும் பதிவு பண்ண முடியும். அதுதான் 0 FIR. காஷ்மீர்ல ஒரு குற்றம் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த குற்றத்தை நீங்க இருக்கிற இடத்துல, அதாவது நீங்க வசிக்கணுங்கிறது இல்ல, அப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு அருகாமையில் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க புகார் கொடுத்து அதை FIR போட சொல்லி வாங்க முடியும். அதுதான் 0 FIR. இப்போ ஒரு குற்றம் வந்துட்டு நடந்ததை யாராவது சொன்னாதான் பதிவு பண்ணுமா அப்படின்னா, யாரும் குற்றம் வந்துட்டு புகார் பண்ணல அதனால வந்துட்டு அதை பதிவு பண்ண வேண்டியது இல்லை அப்படின்றதுலாம் ஒரு இது இல்லை. குற்றம் நடந்திருக்கிறது தெரிஞ்சாவே அதை வந்துட்டு புகாரா பதிவு பண்ணலாம். யாராவது புகார் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா இருக்கு. புகார்தாரர் யாரு அப்படிங்கிறது ரொம்ப தேவையானது தான்.
ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யார் மூலியமா கிடைச்சது அப்படிங்கிறது தேவை. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ங்கிறது புகார்தாரரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாமே வந்துட்டு நுணுக்கமா கவனிக்க வேண்டியது. தகவல் கிடைச்சாவே புகார் பதிவு பண்ணணும். அது தகவல் யார் வேணாலும் கொடுக்கலாம். தகவல் கொடுத்தவர் தான் புகார்தாரர் அப்படிங்கிறதா இருக்கணுங்கிறது இல்லை. இவரு தகவல் கொடுத்தாரு அப்படின்ற அடிப்படையில அந்த புகாரை பதிவு செய்யணும். ஏதாவது ஒரு வகையில தகவல் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை அடிப்படையா வச்சு அவங்க அந்த புகாரை பதிவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு போலீஸ் ஒரு குற்றத்தை கவனிக்கிறாங்க. அந்த குற்றம் அவங்களுடைய நில வரையறைக்குள்ளார உட்பட்டு இருக்கிற குற்ற செயல் அப்படின்னு தெரிஞ்சா அதன் அடிப்படையிலேயே கூட ஒரு குற்றத்தை பதிவு செய்ய முடியும். அந்த நியூஸ் பேப்பரோட எடிட்டரை வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தவரா வந்துட்டு கருதி அந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணி அதை ரெண்டு விதமான குற்றங்கள் இருக்குது, காக்னிசபிள், நான் காக்னிசபிள் அப்படிங்கிறது. அந்த காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்ததுன்னா அவரே குற்ற வழக்கை பதிவு பண்ணி அவரு உடனடியா வந்து புலன் விசாரணையை தொடங்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கு என்ன ஒரு வேலை, நீதிமன்றத்துக்கு என்ன வேலை அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாம போலீஸை பார்த்து பயப்படுறது, போலீஸ் கேஸ் போட்டாவே நான் குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறது, அப்படியெல்லாம் தேவையே இல்லை. அப்ப போலீஸோட வேலை என்ன, இந்த நீதிமன்றங்களோட வேலை என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒரு சுருக்கமா வந்துட்டு ஒரு குற்றம் நிகழ்ந்ததுன்னா அதை பதிவு பண்ணி அதை விசாரணைக்கு உட்படுத்தின குற்றம் பதிவு பண்ண உடனே நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தணும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த நீதிமன்றத்துக்கு கீழே வருதோ அந்த குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ண தகவலை இமீடியட்டா அவர் தெரியப்படுத்தணும். ஸ்டேஷன் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், அதாவது SHO, இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லுவாங்க பொதுவா நம்ம வழக்கு இதுல. ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் அப்படிங்கிறது ஒரு அபிஷியல் நேம் அது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நடைமுறை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான நடைமுறை, பொதுவா புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு நடைமுறைகள்ல வழிகாட்டக்கூடிய சட்டங்கள். குற்றம்னா எது, குற்றத்துக்கான தண்டனை எதுங்கிறது BNS சொல்லிருச்சு. இந்த குற்றத்துக்கான தண்டனைகளை நடைமுறை விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கான நடைமுறை என்ன இருக்கு. இந்த ஒரு குற்ற வழக்கு வந்துருச்சு, இந்த குற்றத்துக்கு இதான் தண்டனை, இந்த குற்றம் இவங்க செஞ்சிருப்பாங்கன்ட்டு பிரைமா பேசி இருக்குது, அதாவது முகாந்திரம் இருக்குன்றத அடிப்படையில குற்ற வழக்கு பதிவு பண்றாங்கன்னா அந்த குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு, பதிவு பண்றதுக்கு, விசாரிக்கிறதுக்கு, தண்டனை கொடுக்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு நடைமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டியது இருக்கு. ஸோ இந்த நடைமுறைகளை சொல்லக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது தான் BNSS. முதல்ல வந்துட்டு CRPCன்னு இருந்தது. CRPCனா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. அப்ப இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படிங்கிறத இப்ப CRPC 4 எழுத்தா, இப்ப வந்துட்டு BNSS. முதல்ல BNS அது குற்றம்னா என்ன அப்படிங்கறது சொல்றது, எது குற்றம்னு சொல்லுது, அதுக்கான தண்டனை எதுன்னு சொல்றது BNS. BNSS 4 எழுத்து, BNSS 2023 அப்படின்ற சட்டம் வந்து பாத்தீங்கன்னா CRPC, புதிய CRPC, நியூ CRPC தான் BNSS 2023 இருக்குது. ஸோ இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா குற்ற வழக்குகளை விசாரிக்கும் நடைமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு சட்டம். அப்போ இந்த குற்ற வழக்குகளை எப்படிலாம் விசாரிக்கணும் அப்படின்றதுக்கான இந்த சட்டம் இருக்கு. அப்படின்னா இது ரெண்டுமே நாடு முழுவதுக்கும் பொதுவானது. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் இருக்குது, அந்த ஸ்டேட்ல ஸ்பெஷல் ஆக்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் இருக்கு, ஹைகோர்ட்டு கீழே தான் இந்த செஷன்ஸ் கோர்ட் கீழே சப்ஜட்ஜ் கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இப்படி இருக்கு. அப்படின்றப்ப இப்ப ஹைகோர்ட் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஜுடிஷியரி. நீதிமன்றங்கள் எல்லாத்துக்கும் தலைமை வகிக்கிறது ஒரு ஹைகோர்ட் தான். அதுதான் வந்து அரசமைப்பு சாசனத்தின்படி உருவாக்கப்பட்ட கோர்ட்டு. அதற்கு இந்த கோர்ட்டை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது.
அது இன்ஹெரண்ட் பவர்ன்னு சொல்லி சில விஷயங்களை கொடுத்துருக்கோம். இன்ஹெரண்ட் பவர்னா சட்டத்துக்கு மீறினதுல இல்ல, சட்டத்துக்கு உட்பட்ட பவரை தான் இன்ஹெரண்டா யூஸ் பண்ண முடியும். இன்ஹெரண்ட்னா ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். ஸோ ஒரு சில விஷயங்கள்ல ஸ்பெஷல் பவர்னா என்ன வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது, அதுவும் சட்டத்துக்கும் அரசமைப்பு சாசனத்துக்கும் உட்பட்டதாக தான் இருக்க முடியும். அப்படி ஒரு உயர் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலங்கள் முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய நீதிமன்றங்களையும் மற்ற அமைப்புகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய உத்தரவா அது இருக்கும். ஸோ அப்ப கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு கீழே தான் மற்ற எல்லா கோர்ட்டும் இயங்குது. இப்போ பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற நடைமுறை சட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய கோர்ட்டு போலீஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டா எப்படி என்னென்ன ஃபார்மேட் என்னென்ன ஃபார்ம்ஸ் வச்சிருக்கணும் இந்த மாதிரியான நிறைய நடைமுறைகளை சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அப்படின்றது ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அப்படிங்கிறது சிஆர்பிசிக்கு உட்பட்டு தான் இருக்கும். எப்பயுமே வந்துட்டு ஒரு அரசமைப்பு சாசனம் தான் தாய், அதுதான் முதன்மையானது. அதை மீற மாதிரி எந்த சட்டமும் இருக்கக்கூடாது. அதற்கு உட்பட்டு சட்டம் இயற்றப்படலாம். அந்த சட்டத்திற்கு உட்பட்டு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த எதுவுமே சட்டமோ ரூல்ஸோ அரசமைப்பு சாசனத்தை மீறக்கூடாது. இதுதான் கட்டமைப்பு. ஸோ இப்ப சட்டத்துக்கு உட்பட்டு ரூல்ஸ் சிலது ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது நடைமுறை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டமா இருந்தாலும் அந்த நடைமுறை சட்டங்கள்ல சில விளக்கங்கள்லாம் தேவைப்படுறதுனால அந்த விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நடைமுறை விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ரூல்ஸா தான் வந்துட்டு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட், தமிழ்நாடு அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலமா வந்துட்டு இதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா இணைச்சு பார்க்கணும். இந்த நடைமுறைகளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இது டிக்ஷனரி மாதிரி தேடி நம்ம பிஎன்எஸ்எஸ்ஸையும் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸையும் நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கான தெளிவை பெற முடியும். சரி, எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் எதன் அடிப்படையில நாம அந்த வழக்கை நடத்த முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா வழக்குகளுக்குமே குற்ற வழக்கு உள்பட அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம்னு இருந்தது, ஐஇஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருந்தது. இதை வந்து பிஎஸ்ஏ அப்படின்னு மாத்திட்டாங்க. ஐஇஏவை பிஎஸ்ஏ அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்ப நியூ ஐஏ அப்படின்னு பிஎஸ்ஏவை நம்ம வச்சுக்கலாம். பிஎஸ்ஏ 2023. இதுலயும் அதே தான், அதுல இருக்கிறதே தான் செக்ஷன்ஸ் மாற்றி போட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. எல்லா சட்டங்களும் அதே முதல்ல இருந்த சட்டங்கள் தான், ஒரு சின்ன சின்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது உண்மை. ஆனா இப்ப நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இதைதான் நடைமுறைப்படுத்த முடியும். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மக்களுக்கு வந்துட்டு சட்டம் என்ன இயற்றுறாங்க, சட்டத்தை இயற்றுறதுக்கு நம்ம அனுமதிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு மக்களுக்காக இயங்கக்கூடிய மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இருந்தாதான் இதெல்லாம் சட்டமாக்குவதற்கு முன்னாடியே அதை வந்துட்டு எதிர்த்து இதை சட்டமா கொண்டு வர முடியாது அப்படிங்கறத நாம வந்துட்டு கொண்டு வர முடியும். இல்லைன்னா கட்சிக்காரன் ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருப்பான் அவனோட பெனிஃபிட்டுக்காக. அதையெல்லாம் நம்பிட்டு நாமளும் 75-76 வருஷமா நாசமா போன மாதிரி இன்னொரு 760 வருஷத்துக்கு கூட நாசமா போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப நாம சட்ட நடைமுறைகளை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதுனாலதான் நம்ம இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். நாம கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. இது இந்த சட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கான முழு அதிகாரம் படைத்தவர்கள், சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்றவங்க நாம தான். அரசாங்கமோ இல்ல வேற நீதிமன்றமோ அதெல்லாம் இல்லை, மக்கள் தான் அதுக்கான சக்தி படைத்தவங்க. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதும் அரசமைப்பு சாசனத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஆகச்சிறந்த அதிகாரம் பெற்றவர்கள் இந்த நாட்டின் உண்மையான அதிகாரி நான் தான் அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனும் குடியரசராக உருவெடுத்தா அதற்கான முழு தீர்வு வந்துட்டு இதற்கான தீர்வு உடனே கிடைச்சு. ரைட், இப்போ டாபிக்ல பிஎஸ்ஏ அப்படிங்கிறது ஒரு இந்திய சாட்சிய சட்டத்துக்கு மாற்ற கொண்டு வந்திருக்க சட்டம். எந்த வழக்கா இருந்தாலும் அதுக்கான சாட்சி வேணும்.
சாட்சி ஆவணமாகவும் இருக்கலாம் அல்லது ஆளாகவும் இருக்கலாம். ஆளோட சாட்சி அப்படிங்கிறது மறந்து போயிடுறதுக்கோ இல்ல பிறழ்ந்து போயிடுறதுக்கோ இல்ல இறந்து போயிடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஆவண சாட்சி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்திரமானது, அது மாறுறதுக்கான வாய்ப்பு குறைவு. களவு போடுறதுக்கு அழிஞ்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாதுகாக்கிறது கொஞ்சம் ஆளோட ஆவணத்தை பாதுகாக்கிறது கொஞ்சம் சுலபமான வேலை. ஸோ இது மாதிரியான சாட்சிகள் நின்னுடைய அடிப்படையில மட்டும்தான் எந்த வழக்குக்குமே வந்துட்டு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும். சாட்சிகள் இல்லாத எந்த வழக்குக்கும் தீர்ப்பு சொல்லிட முடியாது. அப்ப ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த குற்றத்திற்கான தண்டனைய ஒரு நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்னா அந்த விசாரணையில பல சாட்சிகளையும் விசாரிச்சு அந்த விசாரணையில போலீஸினுடைய புலன் விசாரணையும் ஒரு சாட்சியா இருக்கும். போலீஸோட புலன் விசாரணைக்கு ஒத்து போகக்கூடிய எல்லா சாட்சியங்களும் இருக்கணும். ஸோ போலீஸ்னா என்னன்றதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஏன் போலீஸ் வந்துட்டு குற்ற வழக்குகள் எடுக்குதுன்னா ஸ்டேட்டு அப்படின்றது, அதாவது அந்த மாநிலம் அப்படிங்கிறது, குற்றம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட பிரச்சனை இல்லை, சமூகத்தோட பிரச்சனைங்கிறதுனால அந்த சமூக பிரச்சனைகளை ஸ்டேட்டு தான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும், தீர்த்து வைக்கணும். அப்படிங்கிறதுனால ஸ்டேட்டை வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அது மூலியமா அந்த குற்றங்கள் நடந்திருக்கிறத புலனாய்வு செய்து அந்த புலனாய்வில் கிடைத்திருக்கக்கூடிய சாட்சியங்களை எல்லாமே வந்துட்டு நீதிமன்றத்துல கொடுத்து அந்த அதன் அடிப்படையில குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாம நிரூபிக்கப்பட்டு குற்றம் செய்தவருக்கு தண்டனை வாங்கி வழங்க வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட பொறுப்பு. இந்த குற்ற வழக்குகளை எந்த பாரபட்சமும் இல்லாம சரிசமமா பார்த்து கேட்டு உணர்ந்து ஆராய்ந்து நீதி வழங்க வேண்டியது நீதிமன்றத்தோட பொறுப்பு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த பொறுப்புகளை அதிகாரமாவே நாம அரசமைப்பு சாசனத்தின் மூலமா அந்தந்த துறை சார்ந்த ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நீதிபதினாவோ போலீஸ்னாவோ மந்திரினாவோ அரசாங்கம்னாவோ எல்லாமே நமக்கு வேலைக்காரங்க தான். அப்ப இவங்க இந்த செயல்பாடுகளை இந்த அரசமைப்பு சாசனத்தின்படி அந்த பிஎஸ்ஏ, பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், இதையெல்லாம் ஒத்துதான் இந்த வழக்கு நடத்தப்படுகிறதா, இதெல்லாம் ஒத்துதான் இந்த குற்றத்திற்கான தண்டனை வழங்கப்படுதா அப்படிங்கிறதையெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட அதுதான் நம்மளோட பொறுப்பு. அடுத்தவன் பொறுப்பெல்லாம் சொல்லிட்டு நமக்கு என்ன பொறுப்புன்னு எதுவும் பொறுப்பே இல்லாம பருப்பு மாதிரி உட்கார்ந்துக்கிறது இல்லை. நம்ம பொறுப்பு இது எல்லாத்தையும் கண்காணிக்கிற பொறுப்பு. அப்போ ஒரு வழக்க நாம ஒரு குற்ற வழக்குல நாம வந்து புகார் கொடுக்குறோம்னா அது இதன்படி சரியா முறைப்படி இந்த வழக்குகள் நடத்தப்படுதா அப்படின்றது அவங்கெல்லாம் இந்த சட்டத்தின் உட்பட்டு ஒழுங்கா நடைமுறைப்படுத்துறாங்களான்னு கவனிக்க வேண்டியதுக்காகவே இதை நாம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா நம்ம ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கிறான், இதுக்கெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமான்னா, உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா சொத்து இருக்குது, அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு, அந்த சொத்தை பெருக்கிறதுக்கு, அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு 10 பேர் உங்க அப்பா வேலைக்கு வச்சிருக்கிறாரு. உங்க அப்பா வந்து இந்த சொத்தை உங்களுக்கு வாரிசாக்கிட்டு உங்களை வாரிசாக்கிட்டு அவரு ஆண்டவான்னு சொல்லி போய் சேர்ந்துடுறாரு அப்படின்னா, நீங்க அதுக்கு முன்னாடி அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாரு, எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது, நான் எப்படி இதெல்லாம் பாக்குறது, அதனால நான் பார்க்க மாட்டேன்னு 100 கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு போயிருவீங்களா? உட்காந்து விளக்கணையை ஊத்திட்டு எல்லாத்தையும் பார்த்து எங்கேயோ ஓடி போயிருதா, அந்த 10 பேர் வேலைக்கு வச்சிருக்கவங்களாம் கரெக்டா வேலை செய்யறானா, அந்த 10 பேருக்கு என்னென்ன வேலை, இந்த 100 கோடி ரூபாய் எத்தனை கோடி ஆயிருக்குது, இன்னும் நம்ம இன்னும் எத்தனை கோடி பண்ணணும், இப்படின்னு எல்லாம் திட்டம் போட்டு உங்க அப்பாவோட இன்னும் சிறப்பா இதை நிர்வகிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கத்துக்கிறீங்கல்ல. அப்படித்தான் இது அந்த 100 கோடி ரூபாயோட ரொம்ப பெரிய சொத்து. இந்த சொத்து எது? இந்த நாட்டுல நீங்க பிறப்புரிமையோட வாழ்றது அப்படிங்கிற சொத்து. இந்த சொத்துக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரரு. நான் அப்படித்தான்
என் உரிமையை விட்டு கொடுக்காம வாழ்றேன் அப்படின்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தும் போது இந்த நாடு சுபிட்சமா சட்டப்படி மக்களாட்சியை நிறுவக்கூடிய அரசமைப்பு சாசனத்தின்படியான அற்புதமான நாடாக செயல்படும். குற்றங்கள் குறையும், பிரச்சனைகள் தீரும், சீக்கிரமா நடக்கும். இதெல்லாம் யாரோ வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா எந்த காலத்திலயும் பிரச்சனை தீரவே தீராது. இதற்கான வழிமுறைகளை தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப நீதிமன்றங்கள் வந்துட்டு இப்ப போலீஸோட ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல அந்த குற்றத்தை பாக்குறவங்க அல்லது தெரிஞ்சவங்க நம்ம பொறுப்பு என்ன? முதல்ல எந்த ஒரு குற்றம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் முதல்ல இதுதான் குற்றமா, இதெல்லாம் குற்றமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணும்? உடனே வந்துட்டு பிஎன்எஸ்ல இருக்கிற எல்லா செக்ஷனையும் படிச்சிருந்தாதாங்க இது குற்றமா இல்லையான்னே தெரியும். அப்படிலாம் கிடையாது. நான் பிஎன்எஸ்ல முழுசா படிச்சதே கிடையாது. யாருமே முழுசா படிச்சிருந்தா கூட இதை குற்றம்னு சொல்லி சொல்ற அளவுக்கு மனப்பாடம்லாம் பண்ணிட முடியாது பிஎன்எஸ். அதே மாதிரிதான் பிஎன்எஸ் தவிர நிறைய சட்டங்கள் இருக்கு, சொன்னோம் இல்லையா? அந்த சட்டங்கள்ல எல்லாம் எதெல்லாம் குற்றம்னு சொல்லி இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு மனுஷனால எந்த மனுஷனாலையுமே வாழ முடியாது. அப்படி தேவையுமே இல்லை. ஆனா நீங்க ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா இது குற்றமா இல்லையா அப்படிங்கிறது புரிஞ்சிடும். என்ன காமன் சென்ஸ்? ரொம்ப பொதுவானது. ஒருத்தரை பாதிக்கக்கூடிய மனதாலோ உடலாலோ அல்லது ஏதாவது வகையில பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு நிவாரணம் அப்படிங்கிறது, அந்த பாதிப்புங்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி அப்படிங்கிறது, வேதனைங்கிறது ரொம்ப பெருசு. அதை வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாவே அது குற்றமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒருத்தர் வந்துட்டு திட்டுறாரு அப்படின்னா அந்த திட்டுறது அப்படின்றது ஒரு குற்றம். எப்படி திட்டுறதே குற்றமாகும் அப்படின்னா திட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது இருக்கு. இந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அன்பார்லிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க பொதுவா. இது மாதிரியான வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை கொண்டு ஒருத்தர் அவமானப்படுத்துற மாதிரி திட்டுறது அப்படிங்கிறது நிச்சயமா குற்றமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப அப்படி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நல்ல வார்த்தையே கெட்ட வார்த்தையா கூட கருதப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடைமுறையில் இருக்குது. அதனால வாத திறமையால இது வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுலதான் வரும் இந்த மாதிரியான குற்றங்கள். இது பாதிப்புகள் குறைவான குற்றம். திட்டினவரை திட்டு வாங்கினவர் மன்னிச்சுட்டா விட்டுருவாங்க. சரி, ரைட். அவங்களுக்குள்ளார இந்த குற்றங்கள்ல 2 வகையான குற்றங்கள் இருக்கு. எப்படி காக்னிசபிள் நான் காக்னிசபிள்ன்ற மாதிரியோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா குற்றத்தை வந்துட்டு சமரசம் செய்திக்கக்கூடிய குற்றம், சமரசம் செய்துக்க முடியாத குற்றம் அப்படின்னு இருக்கு. சமரசம் செய்துக்கக்கூடிய குற்றத்திலேயே பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தின் நாலேஜ், அதாவது நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமையே சமரசம் செய்யக்கூடிய குற்றம்னு இருக்குது. நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட மட்டும்தான் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய குற்றம்னு இருக்குது. சோ அதெல்லாம் எங்க இருக்குது? இது இப்படியெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் இருக்கு இல்லைங்களா, குற்றவியல் நடைமுறை சட்டம்னு சொல்லி முதல்ல இருந்ததை வந்து இப்ப பிஎன்எஸ்எஸ் மாதிரினா இந்த பிஎன்எஸ்எஸ் 2023ல ஷெட்யூல் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஷெட்யூல் 1ல எந்தெந்த பிஎன்எஸ்ல எந்தெந்த குற்றம் எல்லாம் பிஎன்எஸ்ல குற்றம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த எந்தெந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி காக்னிசபிள், நான் காக்னிசபிள், காம்பவுண்டபிள், நான் காம்பவுண்டபிள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிள்ங்கிறது வேற செக்ஷன்ல வரும். அது அந்த செக்ஷன் மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். காக்னிசபிளா நான் காக்னிசபிளா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் 1ல வந்துடும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே ஞாபகம் அப்படியே மெமரியா வச்சுட்டு இருக்கணுங்கிறதா இல்லை. நீங்க எடுத்து அந்த செக்ஷனை காம்பவுண்டல் நான் காம்பவுண்டபிள் இது வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சஸ்ங்கிறது எங்க டிஃபைன் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தா உடனே சொல்லிடும்.
ஒன்னா பிஎன்எஸ்ல இருக்கணும், இல்லைன்னா பிஎன்எஸ்எஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான். இந்த ரெண்டுல செக் பண்ணீங்கன்னா எதுல இருக்கு, அது எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படிதான் தேடி தெரிஞ்சுக்கணும். அப்படியே புலவர் மாதிரி நான்லாம் கம்ப்யூட்டர் மாதிரி மனப்படமா வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு அது ஒரு பெருமையே இல்லை, அது தேவையுமே இல்லை. மூளை சீக்கிரமா ட்ரை ஆகி வெடிச்சிடும். பிஎன்எஸ்எஸ் 358ங்க. சரிங்க, இப்ப அவர் பார்த்து சொல்லிட்டாரு, இல்லைன்னா அவரு கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்ல. நீதிமன்றத்துல வழக்காடுறதுனுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதிக்கும் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கும் இது எல்லாமே அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி மெமரியில வச்சு அப்படியே டக்குன்னு தீர்ப்பு சொல்லிடுவாங்க அப்படின்றதே இல்லை. வழக்காடும் போது இதையெல்லாம் வந்துட்டு நீதிமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் இப்படி இருக்குதுங்க, ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு வழக்குல இப்படி தீர்ப்பு வந்திருக்குதுங்க இப்படிங்கறதெல்லாம் சொல்றது. ஸோ அப்ப இதெல்லாமே அந்த நீதிமன்றத்துல இந்த வழக்காடும் போது அந்த வழக்கு தொடர்பான ஒரு முடிவை நீதிமன்றம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் வந்துட்டு இது. ஸோ அதே மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு யாரு மேல குற்றம் சுமத்திருக்கீங்களோ அந்த குற்றம் சுமத்தினவர் தன்னை வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்கான முயற்சியில இது குற்றம் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான வாதங்களையும் அவங்க முன்வைக்கலாம். அதையும் நீதிமன்றம் கவனத்துல எடுத்துட்டு எல்லா வாத விவாதங்களையும் ஆவணங்களையும் சாட்சியங்களையும் அடிப்படையா வச்சுட்டு அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்குவாங்க. அப்படி வழங்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தீர்ப்பு வந்துட்டு அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு ரெண்டு தரப்புல எதிரிக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவருக்கோ நியாயமானதா இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க மேல்முறையீட்டுக்கு போகலாம். அந்த மாதிரி மேல்முறையீட்டுக்கு போகும்போது அதை அந்த நீதிமன்றம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ அல்லது செஷன்ஸ் கோர்ட்டோ விசாரிப்பாங்க. பொதுவா என்ன மாதிரியான வழக்குகளை வந்து பாத்தீங்கன்னா, மாவட்ட நீதிமன்றத்துல செஷன்ஸ்ல அப்பீல் பண்ணீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த நீதிமன்றம் விசாரிக்கணும்னு அலாட் பண்ணலாம், அல்லது செஷன்ஸ் கோர்ட்டை கூட விசாரிக்கும், அல்லது ஹைகோர்ட்டை அணுகலாம். இந்த ரெண்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹைகோர்ட்டோட அணுகி அதுல குற்ற வழக்குல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டை அணுக முடியும். இடையிலே கூட ஒரு சில விஷயங்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நடைமுறைகள்ல வரும்போது நிறைய இதுல உள்ளார பயணிக்கும் போது உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்ற வழக்குல நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த சாட்சி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு வழக்குல. அப்ப ஒரு நபருடைய சாட்சி அப்ப குற்றம் நிகழ்ந்த உடனே அவருக்கு ஞாபகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க பதிவு பண்ணி வச்சுக்கணும். எழுத்தாகவோ அல்லது வீடியோவாகவோ அவங்களே சொல்லி பேசி ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து வழக்குல பயன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். அது இல்ல ஏதாவது டாக்குமெண்டல் எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸ், ஆடியோ எவிடன்ஸ், இந்த மாதிரி எவிடன்ஸ் எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அந்த குற்ற வழக்கு நடக்கும்போது அந்த சாட்சியங்களின் அடிப்படையில அந்த குற்றத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு குற்ற வழக்கை எப்படி அணுகணுங்கிறது. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இந்த இதுல ரொம்ப முக்கியமானது. எல்லா வழக்குலையுமே குற்ற வழக்கை பொறுத்தவரையிலும் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது குற்றம் நிகழ்ந்த இடத்தினுடைய நிலப்பரப்பு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் காவலர்கள் தான் வந்துட்டு அதை விசாரிக்க முடியும். ஆனா எஃப்ஐஆருங்கிறது எங்க வேணாலும் போடலாம். நீங்க முதல் தகவல் அப்படிங்கிறது யாரு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் கொடுக்கலாம். 0 எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அந்த எந்த பகுதியில குற்றம் நடந்தோ அந்த பகுதிக்கு உட்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த எஃப்ஐஆர் 0 எஃப்ஐஆர் ஃபார்வர்ட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அது வந்துட்டு அதை எஃப்ஐஆரா பதிவு பண்ணி அதுக்கப்புறம் புலன் விசாரணை செய்வாங்க. இதுதான் நடைமுறை. ஸோ இந்த புலன் விசாரணையில போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது இந்த 3ல இருந்து 7 வருஷம் வரலும் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகள், தண்டனை கொடுக்கப்படக்கூடிய குற்ற வழக்குகளுக்கு போலீஸ் அப்படின்றவங்க கைது செய்ய முடியாது. அப்படி கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டுக்கு உட்பட்டதோ அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கிட்ட அவரு பர்மிஷன் வாங்கி தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அரெஸ்ட் பண்ணாலுமே
அவரை அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளார கோர்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லயே அடைச்சி வச்சிட்டு இருக்க முடியாது. அரெஸ்ட் பண்ணப்பட்ட நேரத்துல இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியும், 24 மணி நேரங்கிறது அதிகபட்ச நேரம். அதுக்காக இவன் வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ண டைமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் தான் அரெஸ்ட் பண்றதா போட்டு காட்டுவானுங்க. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றம் செய்யறாங்கிறதுக்கான விசாரணை முறைகள்ல இவங்க ஒழுங்கா சட்டப்படியா நடக்கலைங்கிறதுக்கான ஆதாரம் இது. அப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்ட நேரத்தையும் தப்பா எங்கேயாவது பதிவு பண்றாங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரர்கள் அவர்களுடைய பணி நிமித்தமாக வழங்கப்பட்ட சட்டப்பூர்வமான நடைமுறைகளை கடைபிடிக்கலைங்கிறத ஒரு குற்றம். அந்த குற்றத்திற்கான தண்டனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த காவலர் எந்த காவலர் அதை செஞ்சாரோ அந்த காவலருக்கும் அந்த காவலரனுடைய உடனடி அந்த ஸ்டேஷனோட ஹவுஸ் ஆபீசர்ஸ், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்னு சொல்லக்கூடிய இன்ஸ்பெக்டரும் அதுக்கான பொறுப்பாளியா ஆகி அதற்கான தண்டனையாக பிஎன்எஸ் செக்ஷன் 199 படி 6 மாதங்கள், குறைந்தபட்சம் 6 மாதங்களிலிருந்து அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் பெறத்தக்க தண்டனையை பெறக்கூடிய வாய்ப்பு அளிக்கும். அப்ப இந்த மாதிரியான குற்றவியல் விசாரணை நடைமுறைகளை மேற்கொள்ளக்கூடிய காவலர்கள் அவங்க வேலையை ஒழுங்கா செய்யல அப்படின்னாவே அவங்களை இந்த மாதிரியான தண்டனைக்கு உட்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்கு. அப்ப இதையெல்லாம் நாம வந்துட்டு அவங்கள ஒழுங்கா வேலை வாங்குறதுக்கு நாம இதை நம்ம பயன்படுத்தணும். அப்ப அதை ஒழுங்கா செய்யறாங்களா இல்லையா சட்டப்படி அப்படிங்கிறத நாம கண்காணிச்சு வேலை வாங்குற வேலைய நாம வந்துட்டு செய்யணும். நாம தனியா செஞ்சா நமக்கு பயமா இருக்கும். அவங்க எல்லாம் அரசாங்கம்ன்ற ஒரு அமைப்பு மூலியமா இருக்காங்கன்னா நாமளும் அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம்ல, தேசிய சீர்திருத்த இயக்கம்னு இந்த அமைப்பு மூலமாவே அந்த வேலைகளை நானும் தனியால் இல்லை, நாங்களும் ஒரு மிகப்பெரிய சட்டப்பூர்வமான அரசமைப்பு சாசனப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான அதிகார அமைப்பா இருக்கிறோம் அப்படிங்கிறத நிறுவனத்துக்காகத்தான் இந்த சட்ட நடைமுறைகள் நாம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? அப்ப ஒரு போலீஸோட போலீஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ்லயே 7 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய குற்ற செயல்கள் ஏதாவது இருந்தா நீதிமன்றத்தோட அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு உடனடியாக வந்துட்டு அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணா மறுபடியும் அதே தான். அரெஸ்ட் பண்ண அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ளார கோர்ட்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் விசாரணைக்காக போலீஸ் விசாரணைக்காக போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரணைக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கிட்ட பர்மிஷன் தான் கேட்க முடியும். இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டாரு, இவர் அரெஸ்ட் பண்ணாம விட்டா ஓடி போயிடுவாரு, அதனால நான் பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இப்போ என்னோட கஸ்டடியிலேயே வச்சு விசாரிக்கிறதுக்கு இந்த நீதிமன்றம் வந்து எனக்கு அனுமதி அளிக்கணும், எனக்கு 1 வாரம் வச்சு விசாரிக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு நேரம் கேட்கறீங்களா? காவல்துறை போலீஸ் கஸ்டடியில விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றத்துல கேட்டாங்க சொல்றாங்களா, அதுக்கு தனியா பெட்டிஷன் வைக்கணும். பெட்டிஷன் வச்சு அவங்க நீதிமன்றத்துல பர்மிஷன் கொடுத்து அதை ஆர்டராகவே போடணும். ஸ்பீக்கிங் ஆர்டரா, கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிஷனோட ஒரு ஜட்ஜு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டாங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த கண்டிஷன் அடிப்படையில அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கலாம். இல்லாமல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் வச்சு விசாரிக்கலாம் முடியாது. அரெஸ்ட் பண்ண உடனே முதல் கட்டமா ஒரு மணி நேரத்துல அவர்கிட்ட ஏதாவது விசாரணை பண்ணலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்குறதெல்லாம் வந்துட்டு நடைமுறையில இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்கலாம், பேசாமலே இருக்கலாம். நீங்க எந்த விதமான தகவலையும் கொடுக்காம பேசாமலே இருந்தீங்கன்னா நீங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. பீயிங் சைலன்ஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட். நீங்க ஒரு குற்றம் செஞ்சிட்டீங்கன்னு ஒரு போலீஸ்காரர் பிடிச்சிட்டு போயிருக்கிறாரு, அவர் வந்துட்டு நீங்க பேச மாட்டீங்க, நீங்க பேச மறுக்கிறீங்க அப்படின்றதே ஒரு குற்றச்சாட்டா சொல்றது அப்படிலாம் சினிமாலதான் நடக்கும். சட்டப்படி அது வந்து குற்றமே ஆகாது. அது அந்த அறிவே இல்லாம சினிமாவை பார்த்து பார்த்து நாமெல்லாம் பேசலன்னா பதில் சொல்லலைன்னா குற்றமாயிரும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா அவங்க கேட்கிற அடிப்படையான கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அட்ரஸ் என்ன, உங்க வயசு என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தாராளமா பதில் சொல்லலாம். நீங்க குற்றத்தை ஒப்புக்குங்க, நீங்க தானே பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுவே குற்றமாயிரும். நீங்க நாமளே குற்றத்தை ஏத்துக்க சொல்லி இவர் கட்டாயப்படுத்துறாரு, இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான குற்றத்துக்கு ஆளாயிருவாங்க. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தீங்க. சினிமால இப்படி எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா சினிமாவை காட்டித்தான் ஊர்ல இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. கட்சிக்காரன் சொல்றதை வச்சுதான் ஏமாத்தி வச்சிருக்காங்க. போராட்டம் நடத்தணும், கூட்டம் நடத்தணும் அப்படின்னா போலீஸ்ல பர்மிஷன் வாங்கி தான் நடத்த முடியும். போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலன்னா கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி தான் நடத்த முடியுங்கிற முட்டாள்தனத்தை எல்லாம் வந்து இந்த கட்சிக்காரன் அரசாங்கம் வச்சு அரசியல்வாதியை வச்சு நடத்திட்டு இருக்கிறவன்லாம் தான் ஏமாத்தி மக்கள் ஜனங்களை ஏமாத்தி பைத்தியக்காரணங்கள் ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த சட்டமும் இல்லைங்கிறத கிழிச்சு எரிஞ்சு துவைச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்குது தேசிய சீர்திருத்த இயக்கம். சரிங்களா? அதனால இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சு கத்துக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்கான அவசியத்தை இப்பதான் உணர வைக்குது. நாம கத்துக்கிட்டாதான் நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பிறப்புரிமை அப்படின்ற மறுக்க முடியாத உரிமையை அதிகாரத்தை கடத்த முடியும். இந்த அதிகாரத்தை நாம வந்துட்டு கையில எடுத்துக்காம சாத்தியக்கூறுகள் மற்ற மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். இந்த நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில குற்ற வழக்கு இப்ப இது வந்து போலீஸோட ஜூரிஸ்டிக்ஷன். போலீஸ் வந்துட்டு கைது செஞ்சா அதை கொண்டு போய் அவரை கைது செய்யப்பட்டவரை கோர்ட்ல தான் ஒப்படைக்க முடியும். கோர்ட்டோட அனுமதியோட தான் விசாரிக்க முடியும். விசாரணையின் போது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துருக்கணும். எல்லா இடத்துலயும் பதில் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு அதுல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கையெழுத்து போட்டு கொடுத்துதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கற்பிதம் செய்யப்பட்ட ஒரு மாதிரியான ஒரு இது மாயையை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ சட்டத்திலேயே அரசமைப்பு சாசனத்துல அதுக்கான இடமே இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு குற்றவாளி பாதுகாக்குமா அப்படின்னா நிச்சயமா பாதுகாக்காது. குற்றம் எப்படியும் வெளிப்பட்டுரும். ஒரு குற்றவாளிய கடுமையா கையாளுறதுனாலதான் அந்த குற்றத்தை வந்துட்டு வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கறதெல்லாம் பொய். ரொம்ப அழகா ரொம்ப சாமர்த்தியமா குற்றத்தை வெளிப்படுத்த முடியும். அதற்கான நடைமுறைகளை வந்துட்டு செய்வதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் சட்டப்படியாவே உருவாக்கப்பட்டிருக்குது. அதையெல்லாம் இவங்க கையாடுறதே இல்லை. அதனால குற்றத்தை வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை வந்துட்டு கொடூரமா வச்சிட்டு இருக்கிற நடைமுறை நியாயப்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் எந்த காலத்திலயும் ஏற்றுக்கக்கூடிய விஷயமே இல்லை. அது பைத்தியக்காரத்தனத்தோட உச்சம். அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம செயல்பட வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறத நான் வந்துட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புறேன். நம்ம வந்துட்டு இப்ப நாங்க எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்து நாங்க இதை எடுத்துக்கல. நாங்க உள்ளார்ந்து உணர்ந்து இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய கொடுமை, இந்த அதிகார பறிப்பு, பிறப்புரிமையை பறிச்செடுத்த அந்த நொடியில உணர்ந்த கணத்துல இருந்து நாம இதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். உண்மையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். சில மனிதர்கள் அதற்காக அசையாத ஒரு மனிதர்களா செயல்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலர்கள்ல எனக்கு இந்த இறைபேராற்றல் அடையாளம் காட்டிய ஒரு நபர் வந்துட்டு காமாட்சி சங்கர் ஐயா. ஒரு ஒரு இடத்துல கூட இப்படி ஆசிலேட் ஆக மாட்டாங்க. அப்படி சில மனிதர்கள், நிறைய மனிதர்கள் அடையாளம் காட்டியிருக்கு. அதுல தொடர்ந்து இயங்கிட்டு தன்னை அர்ப்பணிச்சுட்டு இயங்கிட்டு இருக்க மனிதர் எனக்கு இவர் ஒருத்தர். மற்றவர்கள பெரும்பாலானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயங்கக்கூடிய மனிதர்களுக்கு, இந்த இயக்கத்துக்கு தொடர்ந்து அசையாம அவங்க கூட பயணிச்சுட்டு அவங்களுக்கு இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளுக்காகவும் சப்போர்ட் பண்றதன் மூலயமா தங்களை அசையாத நிலைநிறுத்திக்கிட்ட மக்கள், நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள். இந்த இயக்கத்துல இல்லாத எத்தனையோ பேர் இதுக்கான அதாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பர்ஸ்ல பாக்காதீங்க. நம்ம இந்த நம்பர்லாம் தாண்டி நிறைய நம்பர் வெளியில இருக்கு. மக்கள் நம்பர்ன்னு சொல்றீங்களே, இத்தனை பேர் குரூப்ல இருக்க, குரூப்ல இருக்கிற நம்பர்லாம் நம்பர் இல்ல. ஜனங்க, லட்சக்கணக்கான ஜனங்க வெளியில இருக்காங்க. அதனால இந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத வச்சு அதோட வலிமையை வந்துட்டு கணக்கிடுறது, தேசிய சீர்திருத்த இயக்கத்தோட வலிமையை கணக்கிடுறதுங்கிறதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதுங்க. சரிங்களா? அதனால நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பு, இது சட்டபூர்வமான அமைப்பு, சத்தியபூர்வமான ஒரு அமைப்புல பயணப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதற்காக துணை நிற்கக்கூடிய அனைத்து
உள்ளங்களுக்கும் உயிர்களுக்கும் தேசிய சீர்திருத்த இயக்கத்தோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். காமாட்சி ஐயா சொன்ன விஷயங்கள்லயும் கேள்விகள் கேட்கலாம். இது எவ்வளவு சுருக்கமா முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்கோம். இது இன்னும் விரிவுபடுத்த முடியும் இந்த செயல்பாடுகள் பத்தி. எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருக்கமான விஷயம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நன்றி. கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? இருக்குங்க. திடீர்னு மயான அமெரிக்கு பாரு. கேள்வி இல்லையா? ஐயா வணக்கங்க. கேள்வி எதுவும் இல்லைங்க. ஆனா காமாட்சி ஐயாவுக்கும் உங்களுக்கும் பெரிய நன்றிங்க. ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ வந்து இதெல்லாம் தெரியாது. இது சட்டம்னா இதுதான் அப்படிங்கிறது இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. நான் சட்டம்னா ஒரு லாயர் பேசுவாங்க, பின்னாடி நிறைய புஸ்தகமா கருப்பு கலர்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே நமக்கு வயித்த கலக்கும். என்னடா இது ஸ்கூல்ல கூட 10 புஸ்தகம் தான் படிப்போம், இல்லை இவ்வளவு புஸ்தகம் படிச்சுட்டு பேசுறாங்க போல. அந்த பேக்ரவுண்டை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். ஆனா நீங்க இவ்வளவு எளிமையா இவ்வளவு விளக்கிருக்கீங்கன்றது, ஒரு சட்டம்னா இதானா, நமக்கு மக்கள் தான் அதிகாரியா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. இது ஒண்ணும் இல்லைங்க. இந்த சினிமா படத்துல இந்த ஆஸ்பத்திரிலாம் நிறைய குழாய் மிஷின் இதெல்லாம் வச்சு எதையோ ஒட்டி பீம் 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 பீம்னு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். நிறைய புக்கெல்லாம் அடுக்கி வச்சு பயங்கரமா அதெல்லாம் அவங்களே திருப்பி பார்த்துக்க மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன். ஒண்ணு ரோட்ல போய் ஏதாவது கடைக்கு போய் லஞ்சு சாப்பிடணும் போனா கூட யாராவது கோட்டு போட்டு நடந்து போனாங்கன்னா இவங்க ரொம்ப படிச்சவங்க போல. ஏன்னா பின்னாடி அந்த அவ்வளவு புஸ்தகத்தை காமிச்சு எல்லா சினிமாலையும் காமிச்சு எனக்கு இவ்வளவு புஸ்தகம் படிச்சவன எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்படின்றத நான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு மக்கள் தன்னோட உரிமையோட வாழ்றதுக்கு இவ்வளவு புஸ்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சாலே போதுங்கிறது தான் இப்ப நீங்க சொல்லி உணர்ந்துக்கிறீங்க. ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா சரி, ஏமாத்தப்பட்டு இருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமாங்க. காமாட்சியா நான் ஏதாவது சொல்ற போது ஏதாவது தவறுகள் செய்திருக்கேன்னா, தவறான பதிவு ஏதாவது செய்திருக்கேன்னாங்கிறத நீங்க கொஞ்சம் சுட்டி காட்டலாம். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என் மனதில் இருக்கக்கூடிய என்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய சத்திய அடிப்படையிலான விஷயங்களை சட்டத்தில் அனுபவத்துல நான் பயணிக்கிற அனுபவத்தை கொண்டு நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இதுல சின்ன சின்ன தவறுகள் வந்துட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நான் சொல்லிட்டாவே அது சரியா இருக்கும் அப்படின்னு நம்புற ஒரு விஷயத்த எப்பயுமே கைவிட்டுருங்க. காமாட்சி ஏதாவது சொன்னார்னா அது சரியா இருக்கான்னு நான் கிராஸ் செக் பண்ணிக்குவேன். என்ன சண்டை போட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அதே மாதிரி நான் எதையா சொல்றேன் அப்படின்னா அதை அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட கொடுத்து அது பாருங்க ஏதாவது இருக்கா, இதுல ஏதாவது விட்டு போச்சா, ஏதாவது தப்பு இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. எழுத்து பிழை இருக்கலாம், பொருள் பிழை இருக்கலாம், செக்ஷன் பிழை இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அதனால இதை கிராஸ் செக் பண்ணிக்குவோம் ஒருத்தர் மாத்தி. இவர் தாண்டியும் காமாட்சி ஐயாவை தாண்டியும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க எனக்கு. அவங்களுக்கும் அனுப்பி இது பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் வழக்கறிஞரா இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா
பாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தரோட பிஏவா இருந்திருக்கிறாரு. ஏன் இது வந்து பிரைம் மினிஸ்டர் பிஏவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட கான்டாக்ட் எல்லாத்தையும் தான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்களாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா, உண்மைக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நண்பர்களா, விவாதம் பண்றோம் அப்படின்னா விதண்டாவாதம் பண்ண மாட்டாங்க. அது விவாதமா இருக்கும். அந்த விவாதத்தின் அடிப்படையில நிறைய புரிதல்களை பரிமாறிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கக்கூடிய மிக நெருக்கமான நண்பர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட ரொம்ப தேர்ந்தெடுத்த மனிதர்கள் தான் அவங்க எல்லாம். எல்லார்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கிறது இல்லை. ஒரு முதலமைச்சரோட பிஏவா இருந்தவருடைய மகனோட நெருங்கிய தொடர்பு இருக்கு. மிக நெருக்கமான நண்பர். இந்த மாதிரி ஜனங்க இருக்காங்க. உண்மையான ஜனங்கள்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு சில முரண்பட்ட செயல்பாடுகள் ஈடுபட்டா கூட நம்ம கிட்ட நம்மளுடைய அலைவரிசை தெரிஞ்சு நாம இப்படிதான் செயல்படுவோம், நம்ம இதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த செயல்பாடுகளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நமக்கு வெளிப்படையா பகிர்ந்துக்கக்கூடிய நல்ல மனிதர்கள். கேள்விகள் இருந்தா கேட்கலாம். காமாட்சி இன்னும் நிறைய கான்டாக்டா இருக்கு. காமாட்சியோட கான்டாக்ட் என்னங்கிறது எனக்கு எல்லாம் தெரியாது முழுமையா. என்னோட கான்டாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவருக்கும் முழுமையா தெரியாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு கான்டாக்ட் வச்சிருக்கோம். அந்த கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட். அது அந்த கான்டாக்டுக்கு பேர் உண்மை. அதுதான் இறைவனோட எப்பயும் உறைந்து இருக்கக்கூடிய ஒரு, இணைந்தே இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட். அப்படியே 100% அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த 100%ல இருந்து குறையும் போதெல்லாம் எங்கேயோ குறையிறோம், இது அங்கேயே நிக்கணும், போகணும், அதை நோக்கிதான் இருக்கணும் அப்படின்ற சுய உந்துதல்ல பயணிச்சிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒரு சின்ன எல்முனை அளவு கூட விலகாம இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்துல அப்படி ஒரு பயணம் பயணிச்சுட்டே இருக்கும். வணக்கங்க. உங்களோட உரை வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சுங்க. ஒரே நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நீரோட்டம் மாதிரி தங்கு தடை இல்லாம இருந்துச்சு. நீங்க அதாவது நம்ம சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையுமே வந்து பொருத்தமான இடத்துல எதையும் தவற விடாம தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரே ஒரு மாடலா கூட நம்ம எடுத்து போடலாங்க. நல்லாவே வந்திருக்கு, எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம. எனக்கு இன்னைக்கு எடுத்த உடனே கொஞ்சம் ரொம்ப பிரீஃபா பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டேன்னா, ஸோ அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போச்சு. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு முதல்ல வச்சிருந்தேன், அதை விட்டுட்டேன். ஸோ பட் அதை இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க தெளிவா புடிச்சிட்டீங்க. நீங்க விட்டதெல்லாம் கொஞ்சம் அப்படி நான் நிரப்பிட்டேன், அவ்வளவுதான். ஆமாங்க. அதே மாதிரி அப்பீல் ரிவிஷன் அது சம்பந்தமான விஷயங்களையும் நான் சொல்லலை. நீதிமன்றம் அதுவும் ஜுடிஷியல் கோர்ட் வரைக்கும் நான் சொன்னேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா, முதல்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வரட்டுமே, முதல்ல அங்க வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படி பத்தி எல்லாம் பேசலாம். அதனாலதான் அந்த அடிப்படை கட்டமைப்பு இவங்க முதல்ல போய் ஃபேஸ் பண்றதை மட்டும் சொல்லிடலாம் அப்படிங்கறதோட இது பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம இதுவும் நம்ம கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா அது நீதிமன்றங்கள் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அதுல பெரும்பாலும் இருக்கும். நமக்கு தேவையான ஃபார்மேட்ஸ் கூட எதுவுமே அதுல இல்ல. பட் அதை படிச்சு புரிஞ்சுக்கிறது மூலியமா நீதிமன்ற நடவடிக்கைகளை வந்து நம்ம சிறப்பான முறையில கண்காணிக்கிறதுக்கு முடியும். உண்மைதான். ஸோ அதுக்காக தான் அந்த விஷயத்த படிச்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரிதான் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து சரியாதான் ஒரு வேலையை செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம அதுதான் உரைகள். அந்த பிஎஸ்ஓ வச்சுதான் வந்து நம்ம அதை கண்டறிய முடியும்.
ஏன்னா நம்மளோட பிஎன்எஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது சர்ஃபேஸ் லெவல்ல தான் சொல்லியிருப்பாங்க. ம். அதே போதுமானது. ஆனா அதுல அதான் ரூல்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தான் அது. நுணுக்கங்களை, ஆமாங்க, அதுக்கான ரூல்ஸ் போலீஸ் ரூல்ஸ் நுணுக்கம், அது. கோர்ட் ரூல்ஸ் ஆமாங்க, எப்படியோ அது மாதிரி இது போலீஸ் ரூல்ஸ் அவ்வளவு. இது போலீஸ் ரூல்ஸ். ஸோ இதை வச்சுதான் காவல்துறை வந்து சரியா நடந்துக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கான கட்டுப்பாடுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பிஎஸ்ஓல தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆமா. ஸோ அந்த விஷயங்கள் வந்து மேலதிகமா நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்குங்க. இப்ப பிஎஸ்ஓ எல்லாம் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தான், ஒரே நிமிஷங்க மேல கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு நிமிஷங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நீதித்துறை ஆகட்டும் காவல்துறை ஆகட்டும் ரொம்ப தைரியமா போய் நம்மளால அவங்க பேச முடியுது. மோதணும்னா மோத முடியுது, நிதானமா பேசணும்னா நிதானமா பேச முடியுது. அந்த அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த விஷயங்களை வந்து நம்ம உள்வாங்கி நம்ம பேசுறப்ப அவங்க ரொம்ப நிதானிக்கிறாங்க. அவங்க விசுக்குன்னு சொல்லிட்டு இந்த கை நீட்டுறது அந்த வேலையெல்லாம் அவங்க பண்றதுக்கு அச்சப்படுறாங்க. உண்மைதான். அவங்களுடைய அவங்களுக்காக நாம கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னன்னு நமக்கு தெரியாதவர்களும் நம்மளை ஏற்றி பிழைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சுலபம். நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புறதன் மூலியமா அவங்களுக்கு கவுண்டர் பதில் கொடுக்கறதன் மூலியமா நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட அந்த பருப்பு வேகாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ப அதுக்காக நம்ம சொத்து இதுதான். நம்ம அது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்காக உங்க எல்லாருக்காகவும் இந்த உலகத்துல இருக்கிற உயிர்களுக்காகவும் நாம இதை தெரிஞ்சுக்கிறோம்னா குறைந்தபட்சம் நம்மளோட வேண்டுகோள் உங்களுக்கான தேவை வரும்போதாவது நீங்க இதை தேடி தெரிஞ்சு இந்த நடைமுறைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் எங்களோட வேண்டுகோள். ஏன்னா அப்போ உங்களுக்கான தேவைக்காக நீங்க இயங்குறீங்கன்றப்ப நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இயல்பா இயங்குவீங்க அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது. இப்ப நாங்க வந்துட்டு மத்தவங்களுக்காக இயங்கும் போதே இவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஈடுபாடா இயங்குறோம் அப்படின்னா இதே மனநிலையோட எல்லாரும் இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அது அப்படி இல்ல. சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு குறையா இருந்தாலும் அதை குற்றம் சாட்டிட்டே இருக்கிறதுனால இந்த குறை தீர்ந்து போயிடாது. அப்ப அதை நிவர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு எங்கிருந்து தொடங்கும்னா அந்த சுய அனுபவத்துல அதை களமாடி கத்துக்கிறதுக்கு முனைப்போட விருப்பத்தோட அதை ஈடுபடணும் அப்படிங்கறதான் நம்மளோட வேண்டுகோள். தேசிய சீர்திருத்த இயக்கத்தோட முனைப்பு எல்லாமே அதுதான். அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கிறோம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க விண்ணியலும் வாழ்வியலும் அந்த குழுவுல இருந்து ஒருத்தர் வந்து பார்க்க வந்திருந்தார், வீட்டுக்கே வந்திருந்தாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப எளிமையா வந்து நம்ம இத விளக்குன உடனே வந்து அவரு இது இவ்வளவு எளிமைன்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியல. அவர் ஒரு 2 வருஷம் 3 வருஷமா அலைஞ்சிட்டு இருப்பார் போல் இருக்கு. ஸோ இவ்வளவுதாங்க, இது ரொம்ப எளிமையானது. இந்த வழியில போனீங்கன்னா உங்களுக்கு 100 நாள் 150 நாளைக்குள்ளேயே வந்து நிவாரணம் கிடைக்கணும். அதுக்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாமே வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலா இதை சொல்றப்ப யாருமே நம்புறது கிடையாது. ஆமா, நம்பிக்கைக்கே வர்றதில்ல. நம்பவே வேண்டாங்க, இப்படிதான் இருக்கு, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, அதை அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொன்னா கூட அதுக்கே தயங்குறாங்க, பயப்படுறாங்க. உண்மைதாங்க. நான் இத்தனைக்கும் என்னுடைய வழக்கு ஆவணங்க அந்த கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்ல இருந்து வாங்கின ஆர்டர் எல்லாம் கூட காட்டுறேன். நான் எடுத்துக்காட்ட கொடுத்தா கூட அவங்களால ஏத்துக்க முடியறது இல்ல. எடுத்துக்காட்டு கொடுத்தா கூட அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன், இதுல வந்து நானே தான் சில காலதாமதம் எல்லாம் பண்ணேன். அப்படி பண்ணலன்னா எனக்கு இது வந்து 90 நாளே முடிஞ்சிருக்கும் இது அப்படிங்கிற விஷயங்களை நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு காட்டினாலும் கூட அவங்க வந்து யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. இத்தனையும் நல்லா படிச்சவங்க, இந்தியாவில வெளிநாட்டுல போய் வேலை செய்யறவங்க, படிச்சவங்களுக்கு தான் இந்த யோசனை எல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிற யோசனை. படிக்காதவங்க ரொம்ப சென்சிபிளா இருக்கிறாங்க. காமன் சென்ஸ் சூப்பரா வேலை செய்யுது படிக்காதவங்களுக்கு. படிச்சவங்களுக்கு காமன் சென்ஸ் மங்கி போயிடுச்சு.
அதான் அவர்கிட்ட அதுவும் சொன்னேன். ஏங்க நீங்க நல்லா படிச்சு நாலதான் நீங்க வந்து இந்த இது படிச்சுட்டு இந்த வேலைக்கு போயிருக்கீங்க. இந்த அளவுக்கு படிக்க முடியாதவங்க வக்கீலுக்கு படிச்சுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி அவங்கள நம்பி அந்த வேலையை கொடுக்குறீங்க? இப்ப நீங்க எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் நீங்க கோர்ட்லயும் போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, எங்கிட்ட பேசுற மாதிரி அங்க போய் பேசுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அது ரொம்ப இதா இருக்கு. அவரு வக்கீலுக்கு வந்து ஃபீஸ் நீங்க இதை வழக்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு செலவாகும் அப்படின்னு அந்த கணக்கு சொல்றேன். அதுக்கு தயாராயிட்டாரு அவரு. அப்படி சொல்றேன். 750 ரூபா தாங்க, நீங்க ஒரு 2 தடவை சென்னைக்கு போயிட்டு வந்தா போதும், உங்க வழக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து ஆணை போட்டுரும், சென்சிட்டிவ் மேட்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 750 ரூபா தான் உங்களுக்கு வழக்கு செலவு. அது போக நீங்க போயிட்டு வந்த செலவு முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்க காஸ்ட் கேட்டு நீங்க வாங்கிட முடியும். அவர்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கு, ரொம்ப தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. அவர் வழக்கு கண்டிப்பா நிக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 சிட்டிங்லயே வந்து கேஸ் முடிஞ்சிடும். ஆனா அவரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுன்னு தயாராயிட்டாரு. சரி ஓகே, அதுக்கப்புறம் யாரு காட்டலாமலையோ தெரியல, அனுப்பிச்சு விட்டேன். சரி, வேற கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஐயா கோர்ட்ல வந்து நம்ம மொழியிலேயே பேசலாமா இல்ல ஆங்கிலத்துல தான் பேசலாமா ஐயா? நம்ம மொழி எதுங்க? தமிழ் மொழியிலேயே. இப்ப நம்மனா தமிழ், ஒரு வேற மாநிலத்துல இருக்கவங்க இப்ப தெலுங்குக்காரங்கன்னா தெலுங்கு, மலையாளத்துல அப்படியே பேசலாமா? அவங்கவுங்க தாய்மொழியில பேசலாமா இல்ல கோர்ட்னால இங்கிலீஷ்ல தான்? தமிழ்நாட்டுல பெரும்பாலும் எல்லாருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கிறதுனால தமிழ் அல்லது ஆங்கிலத்துல நீங்க சுயமா போற வழக்குகள்ல உயர் நீதிமன்றங்கள் வரலும் நீங்க தமிழ்லயே வழக்காடலாம். தமிழ் தெரியாத நீதிபதி யாராவது இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துலதான் சம்டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி தமிழ் தெரியாத ஆளுங்க சில நேரம் வர்றாங்க. அந்த நேரத்துல ஆங்கிலத்துல வந்துட்டு வழக்காட வேண்டி இருக்கும். அப்படி இருந்தா கூட நீங்க அதை டிமாண்ட் பண்ண முடியும் கோர்ட்டை. என்னுடைய தாய்மொழியான இந்த மொழியில நான் வந்துட்டு இந்த வழக்கை நானே வழக்காடுறேன், அதுக்கான டிரான்ஸ்லேட்டரை நீங்க இந்த கோர்ட் வந்துட்டு நீங்க வச்சுக்கணும் அப்படின்றத டிமாண்ட் பண்ண முடியும். டிமாண்ட் பண்றதுக்கான சட்ட வழிவகைகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நாம வந்து ஏதோ வந்துட்டு நம்ம கேட்காத கேட்டுவிட்டோம், எப்படி எனக்காக போய் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சு கோர்ட் வச்சு நடத்துமான்னா அதுக்குத்தான் நம்ம வந்துட்டு வரி கொடுத்து இப்படி ஒரு அமைப்புக்கு பணத்தை வந்துட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சு சம்பளத்தை கொடுத்து எல்லாம் வச்சிருக்கிறோம். குற்ற வழக்கு முதல் கொண்டு எல்லாத்துலயுமே அப்படி வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணணும், டிரான்ஸ்லேட் கோர்ட்டோட லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கணும். அப்படிங்கிறது எல்லாமே சட்டமாக்கப்பட்டு நடைமுறையாக்கப்பட்டு வச்சிருக்கு. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுல எல்லா விதமான கோணங்கித்தனமும் செய்யறாங்க. அதை செய்யாம சட்டப்படி நடக்க வைக்கிறதுக்கான அதிகாரம் நம்மகிட்ட தான் இருக்குது. அதுக்கு நாம போகணும். போன உடனே செய்ய வச்சிட முடியுமா அப்படின்னா உடனே நடக்காது. ஆனா நடக்குது, நம்ம போனாவே நடக்குது. மெதுவா 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 புறையோடி போய் 76 ஆண்டு காலமா இவனுங்களே வந்துட்டு அதிகாரின்னு சொல்லிட்டு திரியறத, நாம தான் அதிகாரி நீ வேலைக்காரன்றதை நிறுவறத நீங்க அங்க போய் களமாடும் போதுதான் உறுதிப்படுத்த முடியும் ஒவ்வொரு முறையும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா எதையுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எமோஷனல்ன்றே தேவையே கிடையாது. ரொம்ப சட்டுலா இங்க போய் வந்துட்டு களமாடலாம். தமிழ்ல தான் நான் வழக்காடிட்டு இருக்கேன். காமாட்சி ஐயா தான் போய் இங்கிலீஷ்லயே பேசுவார். நான் இங்கிலீஷ்ல பேசலான்னு முயற்சி பண்ணா என் பையனே சொல்லுவான், அப்பா நீங்க தமிழ்லயே நல்லா பேசுறீங்க, தயவு செய்து இங்கிலீஷ்ல பேசாதீங்க அப்படின்பாரு. நானும் ஏதோ அவங்க எதிர ஆளுங்கெல்லாம் இங்கிலீஷ்ல பேசும்போது நான் டக்குன்னு ஒரு இங்கிலீஷ் மோடு போய் நீங்க நம்ம ரஜினி அந்த மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பட்லர் இங்கிலீஷ்ல விட்டன்னு வச்சுங்க, அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசிடணும் வைங்க. இருந்தாலும் அந்த தமிழ்ல நம்மளோட தாய்மொழியில நம்ம அதை வெளிப்படுத்தும் போது எப்படி இந்த நடைமுறைகள் நம்ம இப்ப எப்படி எடுத்து சொன்னோமோ அது மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி நம்ம வழக்கு வந்துட்டு நம்ம நடத்த முடியும். அதுதான் உரிமை, அதுதான் உரிமை. அந்த உரிமையை விட்டு கொடுத்து
அதை கடந்து போய் அதை தாண்டி போய் நாம வாடுறதுக்கு தேவை வெங்காயமே இல்லை. எனக்கு ஆர்டரே ஆகலினாலும் பரவாயில்ல, என் உரிமை விட்டு கொடுத்துட்டு நான் எந்த ஆர்டரையும் வாங்கி ஒரு வெங்காயம் செய்ய போறது இல்லை அப்படிங்கிற நடைமுறையில தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அதுல இருந்து விலகிறதே இல்லை. அதனால தமிழ்ல வழக்காடலாங்க. உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் தமிழ்ல வழக்காடலாம். உங்க வழக்க நீங்க வழக்காடுறதுக்கு உங்க தாய்மொழியில நீங்க எதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ் நீங்க நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு ஆத்மார்த்தமா உங்களுடைய வழக்கு நடத்துறதுக்கு உங்களுக்கு சௌகரியமான ஒரு மொழின்னு நீங்க நம்புறீங்களோ, அந்த மொழியில நீங்க எந்த கோர்ட்லயும் வழக்காட முடியும். அது உங்களை அடிப்படை உரிமை. அது சூப்பர். சூப்பர்னு எப்படி நான் வழக்காடுனேன்? நான் வழக்கு ஆடிட்டு இருக்கேங்க. அப்படிதான் காமாட்சி ஆட்ட கேளுங்க, தமாஷா இருக்கும். இப்படியே தான் வீட்டுல உங்ககிட்ட எப்படி பேசிட்டு அப்படியே தான் பேசுவேன் நான். இது ஸ்பெஷலா வந்துட்டு பயங்கரமா தேவை. அது என்ன, இந்த தமிழ் உரைநடை பேச்சாளர்கள் பேசுற மாதிரி தூய தமிழ்ல எல்லாம் பேசுறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படிதான் பேசுவேன். உங்ககிட்ட பேசுற மாதிரி வீட்டுல பேசுற மாதிரி தான் பேசுறேன். சபை மரியாதை தெரிஞ்சு சபை மரியாதை குறையாம பேசணும், அவ்வளவுதான். வீட்டுல நாம 4 பேர் இருக்கிறோம்னாலுமே அது சபை தான். அந்த சபையிலயும் மரியாதை குறையாம நம்ம எப்ப பேசி பழகிறோமோ அந்த பழக்கம் வந்துட்டு உங்களுக்கு வெளியிலயும் மற்ற இடங்கள்லயும் எல்லா இடத்துலயும் அந்த பழக்கம் வந்து உறுதிப்படும், நன்மை பயக்கும். எங்க பசங்க என்ன திட்டுவாங்க, நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல குழந்தைங்க, எங்க மனைவி எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, அனுமதிக்கவே மாட்டாங்க, கடுமையா வாதிப்பாங்க. சண்டையே அதனாலதான் வரும். நான் எங்கேயா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன்னா பயங்கரமான அப்ஜெக்ஷன் இருக்குங்க. காமாட்சி பல தடவை அப்ஜெக்ஷன், பயங்கர ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ட் பண்ணுவாரு. இது என் வீடுங்க, நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க 23 பேர் இருக்கிறீங்க, குழுவில் இருக்கிறீங்கன்னா என் வீடு, நீங்க எல்லாம் என்னோட உறவுகள், நீங்க கூட பிறந்தவங்க. நான் பேசுனா நீங்க எப்படி கேட்கறீங்களோ அதே மாதிரி நீங்க பேசுனா நான் கேட்கறேன்ல, நான் கேட்கும்போது நீங்க அமைதியா இருக்கிறீங்க. சிலர் கோவப்பட்டுக்கிறீங்க, கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறீங்க, மீண்டும் பேசுறீங்க. அப்படித்தான் குடும்பம்னா அப்படித்தானே இருக்கும். அப்புறம் சரி பண்ணிக்க வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமா, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. உலக அதிசயம்லாம் ஒண்ணும் இல்லை. நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தானே சொல்றேன். நான் ஒன்னும் வானத்துல இருந்து டமால்னு அப்படியே பிறக்கும் போதே அப்படியே வந்துட்டு கவச குண்டலத்தோட சத்தியம் மாறாம பிறந்தவன் அப்படின்லாம் ஒண்ணும் ஒரு வெங்காயமும் கிடையாது. எல்லா அலப்பறையும் பண்ணிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம அதுல இருந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை கத்துட்டு செய்யவே கூடாதுன்ற முடிவோட அப்படி போயிட்டு இருக்கிறோம். அப்படியே ஒரு புடிய பிடிச்சிட்டு இப்போவாது ஒழுக்கமா இருந்தா தான் இன்னும் வாழ்ற காலத்துல உருப்படியா நிறையா செய்யறதுக்கு முடியும். நமக்கு உண்மையா நம்ம எதையா செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையில போயிட்டு இருக்கோம். நாம யாருக்கோ எதையோ செய்யறங்கிறதுல ரெண்டாவது. சொந்தத்துக்கு பொய் சொல்லிக்கிறது தானே பெரிய பொய்யா இருக்கு, ஏமாத்து வேலையா இருக்கு. முதல்ல நம்ம என்னை ஏமாத்திக்கிறேன், என்கிட்ட பொய் சொல்லிக்கிறேன், என்ன அவமானப்படுத்திக்கிறேன். இதெல்லாம் தான் இது எப்ப மாறுதோ அப்புறம் தான் வெளியில மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு. சுய சீர்திருத்தம் நடந்தே இருக்குது. நொடிக்கு ஒரு முறை, கணத்துக்கு ஒரு முறை நடந்தே இருக்குது. இதான் உள்நோக்கி பயணம், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகள்லாம் பயிற்சி செஞ்சது. இதுதான் உங்களிடம் நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதுவே இறைவனுக்கான அர்ப்பணம், அதுவே சமர்ப்பணம். இறை பேராற்றல் இந்த பிரபஞ்சமே நமக்கு எனக்குள்ள இருக்குது அப்படின்றது உணர்றீங்கன்னா உங்ககிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேற யாருகிட்ட எங்க போய் ஒப்படைக்க வேணும்? இதை சொன்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது எப்படி? அது அப்படித்தான். இறைவனிடம் சரணடைந்து விடுங்கன்னா இறைவன் எங்க இருக்கிறாரு தேடுறதுலயே போயிடும் வாழ்நாள். இறைவன் எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்கிறாரு, இங்கேயே ஒப்படைச்சிருங்க.
நான் கண்டுபிடிச்சது. இதுக்கு முன்னாடி யாராவது கண்டுபிடிச்சு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதை நான் கேட்டதில்லை. ஏன் எனக்குள்ளார நான் என்ன ஒப்படைச்சிக்கிட்டேன். நம்ம நல்லா போயிட்டு இருக்கு. முடிச்சுக்கலாங்களா? கொடுத்தா கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விங்கண்ணே. இது இப்போ என்ன கேள்வின்னா, இப்போ ஆக்சுவலா முன்னாடி ஐபிசின்னு இருந்தது, இப்போ பிஎன்எஸ்ன்னு இருக்குங்களேண்ணா. இப்போ புதுசா மாத்துனதுல ஜஸ்ட் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாங்கண்ணே. நிறைய செக்ஷன்ஸ்ல இருக்கிற அதுக்காக தண்டனைகள் வந்து ஒன்னும் இன்டென்சிவ் ஆக்கியிருக்காங்களா, இல்ல என்ன ஆக்சுவலா நடந்திருக்குங்கண்ணே இப்போ ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும்? ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க வந்து ஆக்சுவலா இன்டென்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அதுல நிறைய முழுமையாலாம் நாங்க அதெல்லாம் பாக்கலீங்க. எனக்கு நாம ஐபிசியும் முழுமையா பாக்கல, பிஎன்எஸ்ஸையும் முழுமையா பாக்கல. ஆனா அதுல பெரும்பாலாக இப்ப எங்களுடைய பயன்பாட்டுல நடைமுறையில நாங்க எங்க அனுபவத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை தான் வந்துட்டு செக்ஷனை மாத்தி போட்டு அதே விஷயங்களை தான் வச்சிருக்காங்க. கம்பாரிசன் ஒரு சில இது இருக்கு. சரிங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அதுக்கப்புறம் என்ன மாத்திருக்காங்கன்றத ஒரு கம்பாரிசன் ஸ்டேட்மெண்டாவே காலம் வைஸ் போட்டுருக்காங்க. அதுவும் கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணிருக்கு. அதையும் நம்ம டிஎன்ஆர்எம் லெசன்ஸ் சேனல்ல நான் போடுறேன். அதை நீங்க பாத்தீங்கன்னாவே புரிஞ்சுக்கலாம். சரிங்க சரிங்க. வேற மாற்றம்லாம் ஒண்ணும் இல்லை. செக்ஷன் எல்லாம் மாத்தி மாத்தி சஃபில் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுதான் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. அதெல்லாம் ஒரு சில நடைமுறை குழப்பங்கள் நிறைய ஏற்படுத்துது. ஒரு சிலதுல வந்து தண்டனைகளை உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு சிலதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை மாடரேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. சின்ன சின்ன திருத்தங்கள் தான். இதை சட்ட திருத்தமா தான் கொண்டு வந்துருக்கணுமே தவிர இத வந்து பாத்தீங்கன்னா புது சட்டமா பழைய சட்டத்தை எலிமினேட் பண்ணிட்டு புது சட்டமா கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது புத்திசாலித்தனம் அல்ல, முட்டாள்தனம். கடைந்தெடுத்த வடிகட்டிய முட்டாள்தனம். அதெல்லாம் வந்துட்டு நான் எங்க கேட்டாலும் சொல்லுவேன். சரி. எனக்கு வந்துட்டு கட்சிகள் அப்படின்னாவே என்னன்றது என்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எந்த கட்சிக்காரன் வந்தாலும் பைத்தியகாரத்தனம் பண்றான். ஓகேங்க, நன்றிங்க. நன்றி. இவ்வளவுதான் சொல்லி ஒரு கேள்வியோட எதுவுமே இல்லைன்றீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி? நம்ம நிர்மலையா தான். ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, பொதுவான கேள்வி. அதே இப்போ அங்கங்க போலீஸ்காரங்க ஃபைன் பண்றாங்க இல்லைங்களா? அவங்க 1000 இப்பெல்லாம் குறைஞ்சபட்சமே 1000 ஆயிடுச்சு. நீங்க டிராபிக் ஃபைனை பத்தி சொல்றீங்க? ஆமாங்க. அது வந்து தண்டனை சட்டங்களுக்குள்ளேயே வருதுங்களா? அது இல்லைங்க, தண்டம் வசூல் இந்திய மோட்டார் சட்டத்துல வருங்க அது. அப்ப அது வந்து நம்ம கட்டாயமா வந்து வசூல் பண்றாங்கன்னா அது வந்து கரெக்டான்றீங்களா? இல்லைங்க, அதுல வந்துட்டு ஸ்பாட் ஃபைன் போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. அந்த ஃபைனை வந்துட்டு நீங்க அஃபென்ஸை ஏத்துக்கிட்டாதான் கட்டணும். நீங்க ஏத்துக்கல சேலஞ்ச் பண்றீங்கன்னா கட்ட முடியாது, நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன், நீ சலான் மட்டும் போட்டு கூடன்னு வாங்கி வந்துடலாம். நீ கோர்ட்ல கேஸ் நடத்தி அவன் வந்துட்டு இந்த குற்றம் வந்துட்டு இந்த டிராபிக் வயலேஷன் நடந்திருக்கு, இந்த குற்றம் வந்துட்டு சந்தேகத்திற்கிடமின்றி அவன் நிரூபிக்கணும். அந்த டிராபிக் சார்ஜென்ட் நிரூபிச்சானா தான் அதுக்கான ஃபைனை வந்துட்டு கோர்ட் வந்துட்டு இம்போஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்துட்டு குற்றத்தை ஒப்புட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு சின்ன கேள்விங்க. அப்புறம் வந்து இப்ப டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து கூட நம்ம இல்லாம ஓட்டுறது வந்து ஆபத்துன்னு சொல்லலாம். இப்ப ஹெல்மெட் இல்லாம ஓட்டி ஆகணும், அதுக்கு வந்து 1000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. ஹெல்மெட் அது வந்து கட்டாயப்படுத்திருக்காங்களா? ஹெல்மெட் இல்லாம ஓட்டுறது, நம்பர் பிளேட் ஒழுங்கா இல்லைன்னா எல்லாத்துக்கும் போட்டுருக்கானுங்க. எதையா ஒண்ணு போட்டு இவனுங்க வசூல் பண்றது, பணம் வசூல் பண்றது, குற்றம் இல்லாம சமூகத்துல பிரச்சனை இல்லாம சாலை விபத்து இல்லாம வந்துட்டு ஒரு வாகனம் வந்துட்டு ஓட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்ட ஃபைன் வசூல் பண்றதா இல்ல, வசூல் வேட்டைதான். ஒவ்வொருத்தனுக்கு டார்கெட் கொடுத்து இவ்வளவு பணம் வசூல் பண்ணி கட்டணும்ன்றானுங்க. இந்த வசூல் பண்ணி இப்ப கட்டுற பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது, அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எவன் வந்து பயன்படுத்துறான், அதுக்கான அதிகாரம் எவனுக்கு வழங்கப்பட்டிருக்குன்ற கேள்வி எல்லாம் அந்த சேலம் மாவட்டத்தினுடைய கருவூலத்திலே கேட்டேன்.
அந்த பக்கிகை இதுவரையிலும் பதில் சொல்லல. அதனால இந்த பணம் எங்க போகுது, எவன் அந்த பணத்தை பயன்படுத்துறான், அரசாங்கத்துக்கு தான் போகுதுன்னா அரசாங்கத்துல எவன்டா அதை கையெழுத்து போட்டு அதை வித்ட்ரா பண்றான், எந்த அந்த பணத்தை என்ன பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற கேள்விகள்லாம் பதிலே இல்லை. நான் இதெல்லாம் இந்த பணியெல்லாம் செயல்பட 1918 இந்த டிராபிக் வயலேஷன்ல பிடிச்சேன் இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டேன்ட்டு அங்க பிடிச்சது ஆயிரக்கணக்கான பக்கத்துக்கு ஆர்டி வாங்கி வச்சிருக்கிறேன் நானு. இந்த ஸ்கேம் மேட்டர் உள்ளார போனா எண்ட்லெஸ்ங்க. பண பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. முதல்ல உங்களுடைய அதிகார பிரச்சனையே உங்களுக்கு புரியலன்னா பணத்தை பத்தி எல்லாம் பேசி 10 பைசா பிரயோஜனம் இல்லை. முதல்ல அடிப்படை உரிமை, பிறப்புரிமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறுக்க முடியாத அதிகாரம். அந்த அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டு எங்கெல்லாம் பொழப்பு பொழைக்கிறோமோ அந்த பொழப்ப பொழைக்கிறத நிறுத்திட்டு அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்டா, உயிர் போனாலும் சரி மயிரே போனாலும் இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எப்ப நிக்கிறீங்களோ அப்ப மட்டும்தான் அடுத்த பத்தி யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு யோகிதை வரும். அதை பத்தி தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு நடக்கும் போது மட்டும்தான் மற்றதை பத்தி நீங்க வந்துட்டு கொஞ்சம் கூட கலங்காம உங்களால களமாட முடியும். அதை தவிர நீங்க அதை தெரியாம நீங்க இந்த ஸ்கேம் மேட்டர் உள்ளார மண்டையை விட்டீங்கன்னா மண்டையை கழுவி விட்டுருவானுங்க, இல்லைன்னா மண்டையவே கழட்டிடுவானுங்க. இல்ல நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கூட ஒரு இடத்துல பிடிச்சாங்க. நான் எடுத்தோடனே வந்து இல்லைங்க சார், எனக்கு வந்து ஹெல்மெட் போடுறதுக்குலாம் விருப்பம் இல்லை, அது பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொன்னேன். ஃபைன் போடுவ தெரியாதா, சரி போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அது ஒவ்வொருத்தரோட மனநிலை அப்போதைக்கு எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்துங்க. எல்லா நேரமும் அது வந்துட்டு செல்லுபடி ஆகாது. நிறைய வந்துட்டு மூளை கலங்கி போனவங்க அல்லது அந்த சூழ்நிலையில மூளை சூடேறி போய் வந்தவங்க இருந்தாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்குமான மோதல் வந்து பாத்தீங்கன்னா காதெல்லாம் மலர்ந்துரும். மலர்ந்துருச்சுன்னா ஆமா, சில இடங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்குது. உடல்ல ஒரு இடத்துல என்ன பாத்தீங்கன்னா உடல்ல வண்டியை கொடுங்க அப்படின்னாங்க. வண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க சார், நீங்க கேஸ் போடுறதுன்னா போட்டுக்குங்க, லைசன்ஸ் கொடுத்த கையில போட்டுங்க சார், நான் வந்து கோர்ட்ல பாத்துக்கிறேன், நான் இப்ப அவசரமா நான் போய் ஆகணும், வண்டியெல்லாம் கொடுக்க முடியாது, சாவி நான் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். சுத்தி பார்த்து விட்டுட்டேன். இந்த விஷயமும் அதாங்க, இந்த விஷயத்துக்கு ஹெல்மெட் போடணுமா போட வேண்டாமான்றதுக்கு ஒரு மீட்டிங்கே நடந்தது. அந்த மீட்டிங்ல அதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கேன். அதுக்கு மாறுபட்ட கருத்தை காமாட்சியா சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நான் வந்துட்டு ஹெல்மெட் போடுறதெல்லாம் வந்துட்டு கட்டாயமான அஃபென்ஸ், பனிஷபிள் அஃபென்ஸ் எல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கேன். இதை சேலஞ்ச் பண்ணோம்னா அகைன் நீங்க வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதான்னு நீங்க கோர்ட்டுக்கு தான் போகும். நீ கோர்ட்டுக்கு கொண்டு போடா கேஸ, நான் வரண்டாங்க அப்படின்னு அங்க போய் பேச வேண்டியதான். அங்க ஃபைன் போட்டா அதையும் கட்ட முடியாதா, நீ போட்ட ஃபைனையும் கட்ட முடியாதான்னு அடுத்த கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்லுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க. நீங்க அடுத்த கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்ல கொண்டு போய் சேலஞ்ச் பண்ணுங்க, அப்படியே போங்க. அப்பதான் பயிற்சி எப்படி எடுக்க முடியும். 100 ரூபாயில ஆரம்பிச்சு அந்த 100 ரூபாய் கட்டிட்டு போயிருந்தா இவனுக்கு செலவே இருக்காத. இங்க வந்து அப்பீலுக்கு எல்லாம் வந்து போறது, இவன் நேரத்துக்கு எடுத்துட்டு வர்றது, அதெல்லாம் செலவுன்னா அப்படித்தான் 500 ரூபாய் ஃபைன் போட்டு அனில்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டு கேரளால வீட்டுல உட்காந்துட்டு இருந்தவரை வந்துட்டு நீ கோவிட் பீரியட்ல ஊரை சுத்திட்டு இருந்தேன்னு சொல்லி ஆன்லைன்ல ஃபைனை போட்டு அதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தானுங்க. அது கொடுத்து பரேட் எடுத்தாரு, தெரிச்சு ஓடிட்டானுங்க எல்லாம், கோர்ட்டு முதல் கொண்டு. அப்படிதான் பண்ண முடியும். அந்த 500 ரூபாய்க்கு மேல அவருக்கு 2-3000 ரூபா செலவு பண்ணிருப்பாரு. அதான், அதாவது அவருக்கான அந்த பணி நேர இழப்பு, அந்த இழப்புகளால அவருக்கு ஒரு 3000 ரூபாயோட செலவாயிருந்திருக்கலாம். நேர கட்டுப்பாடு இல்ல, நேர விரயத்தினால இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பண மதிப்பு போட்டா அவ்வளவு செலவாயிருக்கலாம். ஆனா அதுக்காக வந்துட்டு அந்த 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போறது அப்படிங்கிற பழக்கத்துக்கு வந்தா போக வேண்டியதான். நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதனால அதுதான் அது அவங்களோட மனநிலை பொறுத்தது என்ன பண்ணி போறாங்க அப்படின்றது. அருண் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனில் அவருக்கு வந்து துணையா நம்ம ஜாஃபர் ஐயாவும் வந்து கூட போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆமா, அவரெல்லாம் ஜாஃபர் ஐயாவும் செலவு பண்ணிருப்பாரு. அவரு கேஸே இல்ல, ஆனால் அவரும் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாரு.
ஆமா ஸோ நம்ம ஒரு ஒரு நட்பா ஒரு குழுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த விஷயங்களை வந்து எதிர்த்து போராட இவங்கெல்லாம் வேண்டியது இருக்குங்க. ஆமா அணில எல்லாம் தேசிய சீர்திருத்த உறுப்பினரே கிடையாது. இங்க உறுப்பினர்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இங்க நம்ம குழுவுல இல்லையே அப்படின்னு. குழுவுல உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் உறுப்பினர்னு சொல்லிவிட்டோம். அப்படி பார்த்தா அணில் வந்துட்டு உறுப்பினர் தான், எல்லாரும் உறுப்பினர் தான். அவருக்கு தேவையான வழிகாட்டுதல் நாம பண்ணோம். கூட வந்து போய் அவரும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கூட நிக்கணும்னு சொல்லி அவர் போனாரு. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு நேரடியா நாங்க பேசி கலந்துரையாடினதுல நாம கிடைச்ச அனுபவங்கள் இது. அதை நாம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். நம்ம சென்னை ஸ்ரீபெரும்புதூர் கேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மனோகரன் அவருடைய செல்போன் ரெண்டையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் காலில் விழுக சொன்னாலும் விழுந்துருவாங்க. அந்த கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம போறோம். அதே மாதிரி அங்க சென்னையில இருந்து நிர்மலையா அப்புறம் மாயாண்டி அவரு, ஸோ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதுணையா வந்து செயல்பட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க சொந்த செலவு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து துணை நிற்கிறது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை பயிற்சி பண்ற களமாவும் ஆகுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளும் வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா வலுப்படுது. எல்லாத்துக்குமே வந்து அது நிச்சயமா ஒரு நல்ல வலிமையை கொடுக்கும். ஒரு சின்ன வழக்கு போட்ட மாட்டாங்களா அப்படின்னு தான் ஏக்கம். வழக்கு போட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா நடத்திட்டு போகலாம். நம்ம கேஸ் போட்டா நடத்துறது வந்து ரொம்ப இழுபறியா இருக்கு. சரிங்களா? இந்த ஹெல்மெட் விஷயம் வந்து நீங்க கேட்டது, அது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஜெயசீலன் ஐயா வந்து அவர் ஒரு இயல்பான ஒரு போக்குல இருந்து அதை பாக்குறாரு. நான் வந்து பாக்குறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பயணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அடிப்படை உரிமை. ஆனா ஒரு விசைப்பொறி, ஒரு விசை உந்த வந்து நீங்க இயக்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை கிடையாது. அதுவும் ரொம்ப வேகமா போகக்கூடிய வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா விபத்து ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி ஒரு வாகனத்துல போய் ஒரு இருசக்கர வாகனத்துல ஒரு தலைக்கவசம் அணியாம வந்து போய் அதான் கேள்வி கேட்டாரு. ஆமா, அந்த நபர் வந்து கீழே விழுந்து அவருக்கு ஒரு காயமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா அந்த இம்பாக்டுக்கு வந்து தலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவல் ஷேப் ரொம்ப ஈஸியா உடைஞ்சிரும். அப்ப மூளை அதோட உள்ளுறுப்புகள்லாம் வந்து வெளியில வந்து விழுந்துரும். அப்ப அதை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உளவியல் தாக்கம்ங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. சரிங்களா? சோ நீங்க அந்த தலைக்கவசம் இருந்துச்சுன்னா அந்த பாதிப்புகள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படும். அந்த அந்த இடத்துல வந்து உதவி செய்ய வரக்கூடிய அந்த மருத்துவ ஊழியர்கள், இல்ல காவல் ஊழியர்கள், இல்ல பொதுமக்கள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொல்ல போனா அது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தலைக்கு ஏற்படக்கூடிய அந்த காயங்கள், அந்த கொடுங்காயில இருந்து காயங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது தான். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு லைசன்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நீங்க வாகனங்களை வந்து இயக்குறீங்க. அந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த புரோட்டோகால்ஸ், இந்த கைட்லைன்ஸ், ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வண்டி ஓட்டுவேன்னு சொல்லி நீங்க கையெழுத்து போட்டு உறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லைசன்ஸே கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தலைக்கவசம் போட்டுக்கிட்டு நீங்க வண்டி ஓட்டணுங்கிறது வந்து அது ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அதை கண்டிப்பா நம்ம மதிச்சுதான் ஆகணும். சரிங்க காமாட்சி, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பனிஷபிள் அஃபென்ஸா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி பனிஷபிள் அஃபென்ஸா இருந்ததுன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்துட்டு கம்ப்ளை பண்ண வைக்க வேண்டியது பொறுப்பா, அல்லது அதுக்கான ஃபைனை வருமானமா மாத்திக்கிற முறையில செயல்படுறது வேலையா அப்படிங்கிற கேள்விக்குள்ளார போறப்பதான் இந்த கேள்வி வருது. நெடுந்தொலை ஒரே நிமிஷம், அது நெடுந்தொலைவு பயணம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஆபத்துகள் நிகழ்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அங்க இதை பத்தின அக்கறையே இல்லாம நெடுஞ்சாலைகள்ல இதை பத்தி எந்த விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தாம சிட்டிக்குள்ள பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு அங்க வந்து பணம் பறிக்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்குது. அந்த நோக்கத்துக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துறத நிச்சயமா எதிர்க்கணும். அதை எதிர்க்கலாங்க. நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் நானும் ஏத்துக்கிறேன். இல்ல அதுதாங்க. இப்ப ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படிங்கறது, ஹெல்மெட் போட மாட்டேன் அதுதான் இருக்கிறதுனாலதாங்க இந்த எதிர்ப்பை செயல்படுத்துறது. பெருவாரியான மக்களுக்கு அதுதான் நோக்கம். அங்கிருந்து வீட்டுல இருந்து 10 அடி போவான், அந்த 10 அடிக்குள்ள பிரச்சனை.
அவன் நீ என்னடா வீட்டுக்கிட்டே நின்றுட்டு புடிச்சிட்டு இருக்கிறான்ட்டு அந்த போலீஸ்கார் நிக்கிற இடத்துல இருக்கிறவனுக்கு எரிச்சலா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 தடவை போயிட்டு வரோம். அந்த பாதையில 20 கிலோமீட்டருக்கு மேல போகவே முடியாது தலைகளா நின்னாலும். அந்த லட்சண வெங்காயத்துலதான் டிராபிக் இருக்குது, ரோடு இருக்குது. ஆனா அங்க கவுந்தடிச்சு எத்தனை பேரா நீங்க சொன்ன மாதிரி மண்டை மூளை கலந்து போய் செத்தவன் எத்தனை பேரானா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமாட்சி சட்டம் இருக்கிறது அதனுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுறது வரவேற்கலாம். அந்த நோக்கம் சரியா இருக்குது, அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னா. ஆனா அதை எப்போ அந்த சட்டத்தை பாத்தீங்கன்னா இந்த பக்கி பசங்க எல்லாமே பொறுக்கி தின்றது திருடுறதுக்கு தான் பயன்படுத்துறானுங்க. அரசாங்கன்ற பேர்ல கொள்ளையடிக்கிற வேலையை தான் நடத்திட்டு இருக்கானுங்க. அந்த கொள்ளையடிக்கிற வேலைக்கு போலீஸ்காரனை அடியாளா ஏவலாளா தண்டனுங்க குண்டனுங்களா பயன்படுத்துறாங்க. அதையெல்லாம் அனுமதிக்கவே முடியாது. அது அங்கிருந்தே ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாள் தான் நானு. அதனால நீங்க சட்டத்தில் இருக்கிறது உள்ளபடி உள்ளது சொல்றதுக்கு எதுக்கிறது ஆளுங்க நாங்க இல்ல. நீங்க சட்டத்தை சட்டவிரோதமா பயன்படுத்துறத நிச்சயமா ஒழிச்சே கட்டணும். அத பாத்தீங்கன்னா சட்டத்தை மீறிதான் அதை செய்ய முடியும். வம்படியே இழுப்பேன் நான். சரிங்க, நல்லது. இந்த டாபிக் நம்ம ஒரு நாளே பேசியிருக்கோம். அதனால ஓட்டுக்க முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரிங்கண்ணா, முடிச்சுக்கலாங்கண்ணா. காமாட்சியோட கருத்துக்கு முரண்பட்ட நிலைப்பாடு இப்படித்தான். அதனால இது காமாட்சியும் ஒத்துக்கிட்டாரு. இது கண்டிப்பா இது அவரும் ஏத்துக்க மாட்டேன்றத சொல்லிட்டாரு. நம்ம நிலைப்பாடு பாத்தீங்கன்னா பாதுகாப்புங்கிறது ஒவ்வொருத்தருடைய அந்த மனிதர்களுடைய பாதுகாப்பு. சீட் பெல்ட் போடலைன்னா ஃபைன் போடுவேன் அப்படின்னா, சீட் பெல்ட் ஏன்டா கார்ல மட்டும் வச்சிருக்கிறீங்க? பஸ் வாகனம் இல்லையா? ஆட்டோ வாகனம் இல்லையா? லாரி வாகனம் இல்லையா? அதுல பயணிக்கிற பயணிகள்லாம் பயணிகள் இல்லையா? ஏரோப்ளான்ல மட்டும் சீட் வச்சிருக்கீங்க, ரயில்ல ஏன்டா சீட் பெல்ட் வைக்கல? நான்லாம் பிடிச்சேன்னு வச்சீங்க கதறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. அதனால காமாட்சி சட்டம் பேசுறது அப்படிங்கிறது சத்தியத்துக்கு உட்பட்டு பேசினா தேசியம் கட்டுப்படுவான். சத்தியத்துக்கு உட்படாம நீ சட்டத்தை வச்சு கதை புரடாலாம் ஓட்டின அப்படின்னா கலட்டி தொங்க விட்டுருவான். இவ்வளவுதான். எல்லாத்துலயும் சீட் பெல்ட் வச்சு இனிமே தயார் பண்ண சொல்லிடலாம். ரயில்ல, ஆட்டோல, ஆம்புலன்ஸ்ல இருக்குங்க. எங்க இருக்குது? நான் சீட் பெல்ட் வச்ச பஸ்ல போயிருக்கேன். ஒரு சில ட்ரெயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் எல்லாம் பாத்துருக்கேன். எனக்கு 50 வயசு ஆகுதுங்க. இல்லைங்க, எனக்கு 50 வயசு ஆகுது இல்லையா? என்னங்க? டொரண்டோ எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருக்கேன். அதாங்க, நீங்க போன ரயில்ல நான் போகல. அந்த சீட் பெல்ட் போடலன்னா சரிங்க, அந்த ரயில்ல சீட் பெல்ட் போடலைன்னா ஃபைன் போட்டிருக்காங்களா? ஏன் அந்த ரயில் மட்டும்தான் அந்த ரயில் மட்டும்தான் ரயில், அதுல மட்டும்தான் சீட் பெல்ட் வைப்பீங்களா? கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ், ரூட் பஸ், இதுல எல்லாம் பஸ்ல சீட் பெல்ட் போட வேண்டியது இல்லையா? நல்ல கேள்விதாங்க. கேள்வி நல்ல கேள்வி இல்ல. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாங்க. நான் இந்த மாதிரி பல உடுமலைப்பேட்டையில இருந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ல வந்தனுங்க. டிரைவர் சீட் பெல்ட்டே போடாம ஓடிட்டு வந்தாரு. எனக்கு சீட் பெல்ட்டை குடுக்கலீங்கன்னு சொல்லுங்க. டிரைவர் ஏங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க? எனக்கு சீட் பெல்ட்டை கொடுக்காம சீட்டை கொடுத்துதான் எனக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில நான் பயணம் பண்ண வேண்டியதா போச்சு. ஆமா, அப்படின்னு ஒரு ரிட்ட போடுவோம். அது வேணா பண்ணலாங்க. ஆனா எனக்கு செலவுக்கு தான் பணம் தர மாட்டேங்கிறாங்க. நீங்களும் நானும் அதாவது ஏசியில கோச்ல போய் கேஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு, கார்ல போயிட்டு வர்றதுக்கெல்லாம் காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல.
அட்லீஸ்ட் ஒரு ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்துட்டு கம்ஃபர்டபுளா பயணம் பண்ணிட்டு வர்றதுக்காவது காசு இருந்தா கூட போதும். சம்பாரிச்சிட்டு தான் பண்ணுங்க காமாட்சி. நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். ஜெய்சியில வந்துட்டு என்னைக்கு வந்து இனி பொது வாகனத்துல போறதுல கார்ல போய் புலப் பண்ணிடலான்னு போயிட்டு இருந்தேன்னா, ரயில்ல போறதுல ஏரோப்ளான் எல்லாம் போனது முடிவு பண்ணோம். அந்த முடிவெல்லாம் இந்த 5 வருஷத்துல மூட்டை கட்டி வச்சதெல்லாம் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ண போறேன். இதெல்லாம் வேண்டாம். இந்த விளையாட்டுல நான் வரல. பார்த்தவர்களும் போதும். ஜனங்களோட அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாருங்க, என் பையனும் வந்து போலாம் போலாம் அப்படிங்க, அவனும் ரெடி ஆயிட்டான். ஆமா, அவ்வளவுதான், போலாம். வணக்கம். சரிங்கண்ணா, இன்னைக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப நன்றிங்கண்ணா. இன்றைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க நேரம் எடுத்து இன்னைக்கு வந்திருக்கீங்க, நன்றி. சோ நம்ம எப்பவுமே சொல்லி முடிக்கிற மாதிரி முடிக்கலாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது, சத்தியத்தை நித்தியத்தை உணர்ந்த யாரும் சேருவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.